வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யாரும் இருக்காங்க பாத்தீங்கன்னா, பேலன்ஸ் தியரி ஆசிரியர் சரவண சோமசுந்தரம் ஐயா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. கேப் ஆயிடுச்சு, அடுத்தடுத்து எபிசோட் பண்றதுக்கு பிஸி ஆயிட்டீங்க. சரி, அடுத்து என்னன்னா லக்னம் போட்டிருந்தீங்க, நல்ல வரவேற்பு இருந்தது. ஸோ இந்த கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூமராலஜிக்கு ஜோதிடத்துக்கு எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது, நியூமராலஜி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 369 தேடி போறாங்க. அதே மாதிரி வாராகி அம்மனோட நம்பர் வந்து 741 சொல்றாங்க. நீ குறிப்பா சொல்லணும்னா இந்த 8ஆம் நம்பர் வந்து எடுக்க கூடாது, ரொம்ப லக்கே இல்லாத நம்பர் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த எண்ணும் நம்ம ஜோதிடமும் ஏதோ மிக்ஸ் ஆயிருக்கா, அதாவது அதுல இருந்து நம்மளுக்கு நிறைய லக்ஸ் வருதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ரொம்ப நல்ல அருமையான ஒரு கேள்வி. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடமும் நியூமராலஜி வேறு வேறு கிடையாது. நான் பல இடத்துல சொல்றது என்னன்னா, நியூமராலஜிஸ்ட் வந்து எல்லாமே நம்பரா பார்ப்பாங்க, கிரகங்களையும் நம்பரா பார்ப்பாங்க. ஆனா ஜோதிடர்கள் வந்து நம்பரை வந்து கிரகமா பார்ப்பாங்க. ஸோ ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, எல்லாமே கிரகத்துக்குள் அடக்கம். இந்த கிரகத்தை தாண்டி எந்த ஒரு பொருளும் இங்க உருவாகுவதில்லை. அப்ப நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நியூமராலஜியும் ஜோதிடத்திற்குள் ஒரு அங்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. அப்ப இந்த எண்ணியல் சார்ந்த விஷயத்துல சில பேர் சொல்லுவாங்க, சார் எண்ணியல் வேறு ஜோதிடம் வேறு, இதை பாக்குறவங்க அது பார்க்க வேண்டாம், நாங்க இதை மட்டும் பாத்துக்கிறோம். அதுக்கு வந்து பிறந்த தேதிக்கு எடுப்பாங்க, உயிர் எண், அதுக்கப்புறம் விதி எண் அப்படின்னு 2 கான்செப்டை வச்சு பிரமிட் அப்படிங்கிற முறையில போடுவாங்க. இந்த ஹீப்ரூ மெத்தட் எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி மெத்தட்ல போட்டு ஒரு நம்பர் எடுத்து கொடுத்து இதுதான் உங்களை இயக்கிட்டு இருக்கிற நம்பர் எடுப்பாங்க. இது மேக்சிமம் வந்து ஜோதிடர்களுக்கு பார்த்தோன்னா சொல்லிடுவாங்க, ஓகே இவங்க நல்லா தான் இருக்க போறாங்கன்னு ஒரு விஷயத்த கொடுக்கும். உங்க திசா புத்தி நல்லா இருக்கிற வரைக்கும் அது வேலை செய்யும். உண்மையாவே அந்த நம்பர் உங்க திசா புத்தி வந்து நல்லா இருந்து அந்த நம்பரும் உங்க ஜாதகத்துக்கு கூட இணைந்து இருந்தால் ரொம்ப சிறப்பான நம்பர் தான். இல்லைன்னா கெட்ட காலத்துல ரொம்ப மைனஸ் பண்ணிடும். நீங்க நிறைய நம்பர்ஸ் நீங்க சொல்றாங்க, ஏஞ்சல் நம்பர்னு சொல்றாங்க, நீங்க சொன்ன ஏஞ்சல் நம்பர்னு சொல்றாங்க, 369 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், 11 ஆமா ஆமா 11 இந்த 11 அது வந்து என்னன்னா இது பிரபஞ்சத்தினுடைய எண். அந்த டைம் நீங்க போன்ல ஏதாவது வந்துச்சுன்னா அந்த டைம் நீங்க வேணா கிடைக்கும். நீங்க ஒண்ணு இல்லைங்க, அந்த 11 ஆக்சுவலா வந்து நட்பவின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அவங்க தான் முதல்ல அதை கொண்டு சொல்றாங்க. அது வந்து நானே பாத்தீங்கன்னா எனக்கு ஒருத்தர் சொன்னார், அது இந்த 11 விஷயத்த ரெகுலரா பாத்துட்டே இருங்க சார், அது வந்து இந்த பிரபஞ்சம் இயங்கக்கூடியது, சித்தர்களுடைய ஆசி கிடைக்குன்னாங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்ப பார்த்தாலும் என் போன்ல 11 எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு சனி திசை நடக்குது. சித்தர்கள் இவங்க எல்லாமே இந்த சனியுடைய ஆதிக்கத்துல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் மேக்ஸிமம் வந்து 11 ஒரு நிமிஷம் அதை நான் பார்ப்பேன். அது எனக்குள்ள ஏத்தி விட்டுட்டாங்க. அந்த லாக் ஆன் பண்ணும்போது டக்குன்னு 11 எப்ப வந்தாலும் 11:10 இருந்தா கூட நான் என்ன பண்ணுவேன்னா, 11 வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னா அதை பார்ப்பேன். அந்த கியூரியாசிட்டி அந்த இது வந்துருச்சு. ஏன்னா அது எனக்குள்ள ஏத்தி விட்டுட்டாங்க. இப்படி மக்கள் மத்தியில் நீங்க ஏத்தி விடும் போது ஒரு ஜோதிடர் நானே அதை நம்புறேன் அப்படிங்கும் போது அது எனக்கு நல்லதா கெடுதலா எனக்கு தெரியாது. 11 பிரபஞ்சத்துல ஏதோ ஒண்ணு கேட்பேன், எனக்காக ஏதோ ஒண்ணு கேட்பேன். அது ஜோதிடமா இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், என்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக இருக்கலாம். அது கிடைக்குது அப்படின்னு நான் நம்புறேன். முதல்ல இந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது உங்களை ஒரு பக்கத்துல இருந்து பிரபஞ்சத்தை கூட ஈர்த்து வச்சிடும். அந்த ஒரு நிமிஷம் நீங்க பாக்குறீங்கல்ல, அப்ப அந்த பிரபஞ்சங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். மனசார நீங்க வேண்டீங்களா, அதுதான் அந்த 11. இப்படி எல்லா நம்பருக்குமே ஒரு சிறப்பு இருக்கு. எந்த நம்பருமே நெகட்டிவான நம்பர் கிடையாது, எந்த நம்பருமே நல்ல நம்பரும் கிடையாது. உங்களுக்கு அது நல்லதா கெட்டதான்னு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதக ரீதியாக அதை கனெக்ட் பண்ண தெரியணும். ஒன்னும் இல்லை சார், இப்ப வந்து ஒருத்தர் வந்து 7ஆம் நம்பர்ல பிறந்திருக்காரு, கூட்டினா 9 வருஷம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே சேராது, நம்ம சேராத நம்பர். அப்ப அவங்கள நீங்க எப்படி மாத்துவீங்க? உடனே அவங்க வந்து பிறந்த தேதிக்கான ஒரு நம்பரை உங்க பேர்ல மாத்தி கொடுப்பாங்க. ஒரு நேம் எல்லாமே அந்த நம்பர்ஸ் வச்சுன்னு மாறுதுன்னா நீங்க கோடீஸ்வரனா இருக்கணும், நானும் கோடீஸ்வரனா இருக்கணும், இங்க இருக்க எல்லாருமே ஒரு கோடீஸ்வரனா இருக்கும். அந்த நம்பர்ஸ் உங்களை சேஞ்ச் பண்றதா இல்ல. ரஜினிங்கிற நம்பர் முதல்ல 1ல வச்சிருந்தாரு, எல்லாருமே 1ஆம் நம்பர்ல மாத்தினாங்க. நியூமராலஜிஸ்ட் எல்லாம் 1ஆம் நம்பர் வந்து பயங்கர பவர்ஃபுல், சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நியூமராலஜி வேற அஸ்ட்ராலஜி வேறன்னு சொல்லுவாங்க. ஆனா 1ஆம் நம்பர் ஏன் வச்சேன்னு கேட்டீங்கன்னா, சூரியனுடைய ஆதிக்கம், அரசர் மாதிரி வாழ்வார், அதனாலதான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. கமலஹாசன் இருந்தது, ஹாசன் மாத்தினாங்க. அப்ப அந்த ஹாசன் ஏன் மாத்தினா அதுக்கு ஒரு நியூமராலஜிஸ்ட் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் தர்றாரு. இந்த நம்பர்ல மாத்தினா அவர் வந்து உலக நாயகன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அவர் வச்சதுனால கூட அது ஆயிருக்கலாம், இல்லைன்னா அவரோட உழைப்பினால ஆயிருக்கலாம், அது வேற. ஆனா திசாபுதிகள் இல்லாமல் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. பிசினஸ் எப்படி இருக்கு பாத்துங்க, 2 பேருடைய வித்தியாசங்கள் நிறைய பார்க்கலாம். நீங்க இது மாதிரி நிறைய பேர் கூட அந்த கம்பேரிசன் ஓடிட்டே இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த நம்பர் வந்து ஜோதிடத்துல உங்களுடைய கிரகங்கள் கூட அடாப்ட் பண்ணி பார்க்க தெரியணும். ஆகாத கிரக எண்களில் நீங்க வைக்கும் பொழுது தோல்வியையும், ஆகக்கூடிய கிரக எண்கள்ல வைக்கும் போது ஜெயிக்கக்கூடிய வித்தியாசத்தையும் தரும். இப்ப திசாபுதி நல்லா இல்லை, ஆனா உங்க நம்பர், உங்களுடைய நீங்க எடுத்துக்க நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்குன்னா அது உங்களுக்கு ஒரு இடத்துல காப்பாத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்க திசாபுதி நல்லா இருக்கு, ஆனா உங்களோட நியூமராலஜி நம்பர் நல்லா இல்லைன்னா அப்பவும் உங்களை நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க. ஏன்னா அதோடைய வயசு ரொம்ப, அது இம்பாக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த திசாபுதியும் நல்லா இருக்கு, நீங்க எடுத்த நம்பரும் நல்லா இருக்குதுன்னா இது 2 கனெக்ட் ஆகும்போது உங்க லைஃப்ல வேறொரு மாற்றத்தை பார்க்க முடியும். உங்களை ஈர்க்கணும்ல சார். உங்களை பார்த்தோன்னா நான் கையெடுத்து கும்பிடுனா நீங்க இன்னைக்கு மாலை போட்டுருக்கீங்க, சாமியே இருக்கேன் சாமி அப்படின்னு நம்ம கும்பிடுறோம்.
அது ஒரு ஆக்சுவலா அது கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுக்குதா? கண்டிப்பா. நம்பர் அது மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்கும். சில எண்கள் வந்து நம்ம இரிட்டேட் பண்ணும். அப்ப வந்து எல்லாருக்குமே இரிட்டேட் பண்ண பாருங்க, 8ஆம் நம்பர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் 8ஆம் நம்பர் தான் வேணும்னு கேட்டு வாங்குவாங்க. ஏன் 8னாலே ஒரு இடத்துல வந்து தூக்குற அளவுக்கு போயிடுச்சு, ஆர்டிஓல தூக்குற அளவுக்கு போயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க 8 வேணும்னு கேட்டு வாங்குறாங்க. அப்ப 8ங்கிறது யாரோ ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுல்ல. அப்ப 8 அனைவருக்கும் கெடுதலா? கிடையாது. அப்ப எங்க நீங்க வர்றீங்க? 8 என்ன சொல்றீங்க? சனியினுடைய ஆதிக்கம்ன்றீங்க. அப்ப சனின்னு வந்துட்டு எனக்கு கிரகம் தானே வருது. அப்ப நியூமராலஜி ஒண்ணும் செய்யலையாங்க. அப்ப நியூமராலஜியும் ஜோதிடமும் ஒரு சேர பயணிக்கக்கூடிய கிரகம். அது உங்க ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக நீங்க எடுக்கும்போது சக்சஸ் ஆயிடுவீங்க. அவர் 1ல வச்சிருக்காரு, இவர் 5ல வச்சிருக்காரு, யூனிவர்சல் நம்பர் 5 5ல வச்சிட்டாரு, அதனால சூப்பர். அவருக்கு நல்லா இருக்கலாம், உனக்கு கெடுதலா கூட இருக்கலாம். அப்ப அந்த நம்பர்களை இணைக்க பழகிக்கணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நியூமராலஜி வந்து ஒரு இம்பாக்ட கன்ஃபார்ம் கொடுக்கும். கன்ஃபார்மா கொடுக்கும், கொடுக்காதுன்னு சொல்லல. உங்க நேரம் நல்லா இருக்குமா அந்த நம்பர் ஒரு வேல்யூ பண்ணும். அதான் சொன்னல, நீங்க ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறீங்க, வரும்போதே உங்க மேல ஒரு மரியாதை, ஒரு பெரிய ஆள் போல் இருக்கா. ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்தா நீங்க ஏதாவது அவ்வளவு சீக்கிரம் சண்டைக்கு போயிருவீங்களா? அரசியல்வாதியா இருப்பாரோ, பெரிய ஆளா இருப்பாரோ, அந்த வேல்யூவை கொடுக்குறதுல, அந்த வேல்யூவை கொடுக்கறது அந்த நம்பர்ஸ். அப்ப திசாபதி நல்லா இல்லைன்னா நீங்க ஒயிட் ஷர்ட்லயே போலாம், திட்ட போறா, அடிக்க போறா, அது கன்ஃபார்ம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்த நம்பர்ஸும் அதே தான் பண்ணும். எக்ஸ்ட்ரா பூஸ்ட் மாதிரி, எக்ஸ்ட்ரா பூஸ்ட். கிரகங்களை தாண்டி எதுவுமே இங்க இயங்க போறது கிடையாது. அதுல இது எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட். உங்களை நீங்க வந்து இன்னும் ஒரு வேல்யூவான பர்சனா காட்டுறது இந்த நம்பர்ஸ். இந்த நம்பர் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. ஒரு நம்பர் வந்து அப்படி பாத்தீங்கன்னா நீங்க பிறப்பெண்லயே மாறலையே. நீங்க பிறந்த டேட்ல ஒரு நம்பர் தப்பாகி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பிறந்த டேட்டுக்கும் பிறந்த உங்களுடைய டேட்டுக்கும் கூட்டு எண்ணுக்கு ரெண்டுமே பகை என்ன போச்சுன்னா உங்க லைஃபே கஷ்டம். நீங்க அதை எங்க மாத்திரு உங்க பேர்ல மாத்திர முடியுமா? கூப்பிடுறவன் வந்து ஷார்ட் ஃபார்மா கூப்பிடுவான். இப்ப நான் பேர் சரவணன் சோமசுந்தரன், என் பேர் சரவணன் கூப்பிடுவான். சில பேர் சோமுன்னு கூப்பிடுவாங்க, சில பேர் சோம சுந்தரம்னு கூப்பிடுவாங்க, சில பேர் சுந்தரம்னு கூப்பிடுவாங்க. அப்ப எந்த இம்பாக்ட் அதிகமா இருக்கும்? அப்போ நீங்க ஒரு நேம் வச்சாலும் சரி, ஒரு நேம் போர்டு எடுத்தாலும், நேம் போர்டு வச்சுக்கிற உங்களுக்கு பேர் மாத்துறீங்கனாலும் சரி, அதுக்கப்புறம் உங்களுடைய வண்டி எண் மாத்தினாலும் சரி, செல்போன் நம்பர் மாத்தினாலும் சரி, சில எண்கள் நன்மை, சில எண்கள் தீமை தான். இப்ப செல்போன் நம்பர்ல வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கு, வைப்ரேட் பண்ணலாம். அதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆகாத நம்பர்ல ஒரு செல்போன் எடுத்துட்டீங்க, வெட்டி அரட்டை நிறைய போகும். நாங்க வந்து பேலன்ஸ்ல பிரிக்கிறது எல்லாமே உயிர் பொருள் கான்செப்ட் தான். லைஃப்ல ஜெயிக்கணுமா, பொருளாதார எண்களில் உங்களுடைய நம்பர்ஸை சூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து வாழ்க்கையில் தோக்கணும், நான் வெட்டி அரட்டை மட்டுமே போன்ல அடிக்கணும், நான் எப்ப பார்த்தாலும் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும், யூடியூப் பார்த்துட்டே இருக்கணும், வெட்டியா, அதாவது இந்த கேம் விளையாட்டு லாஸ் ஆகுறவங்க, கேம் விளையாட்டே இருக்கிறது, வேலையை விட்டு போட்டு செல்போன்லயே மூழ்கி கிடக்குறவங்க எல்லாம் அவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் பாருங்களேன், உயிர் எண்களாக இருக்கும். உயிர் என்னன்னா அவன் சந்தோஷப்படுவான், அவ்வளவுதான். அவனை சுத்தி இருக்கு என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. பட் இந்த பொருள் எண்கள் எப்படி தெரியுமா? வெளி உலகத்துல நீ யாருன்னு உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டு. அதுதான் அந்த நம்பர்ஸோட அடையாளம். அந்த நம்பர் என்ன சொல்லுதுன்னா வெளி உலகத்துக்கு கூட உங்களை தொடர்பு படுத்தும். அக எண்கள் புற எண்கள் சில கான்செப்ட்ஸ் இருக்கு. அப்போ உங்க ஜாதகத்துல உங்களுடைய கிரகங்கள் எது அகமாக எது புறமாக வேலை செய்தோ அந்த எண்களை நீங்க இருக்க பழகும். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். அது 369 இருக்கட்டும், 1111 இருக்கட்டும், இல்ல 711 இருக்கட்டும், நீங்க எது வேணா வச்சுக்கோங்க. யூனிவர்சல் நம்பர் 5 இருக்கட்டும். உங்க ஜாதகத்துக்கு நன்மை செய்தால் அது நன்மை 100%. இது தெரிஞ்சோ தெரியாம உங்க லைஃப் கூட ஒட்டி இருந்ததுன்னா சக்சஸ் தான், அது ஃபெயிலியர் எல்லாம் ஆக போறது இல்லை. தப்பி தவிர வேற நம்பரா வச்சுட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப இந்த வெட்டி அரட்டைகள் வரக்கூடாது. அப்ப இந்த வெட்டி அரட்டைகள் உங்களோட பிசினஸை கெடுக்கிற மாதிரி நம்பர்ஸ் இதெல்லாம் வரக்கூடாது. அப்போ சில பேர் சொல்லுவாங்க இந்த நம்பர்கள்லாம் நல்ல நம்பர்னு புக்லயே போடும், புக்ல போட்டுருப்பாங்க சார். அதுல ஜெனரல் கான்செப்ட்ஸ். அது உங்க கூட எப்படி இருக்கு, நம்ம ஜாதக ரீதியா அதாவது அந்த நம்பர் வந்து 2 ஆண்டனா வச்சிருக்கோம். நெகட்டிவ் ஆண்டனா ஒண்ணு, பாசிட்டிவ் ஆண்டனா ஒண்ணு இருக்கும். நீங்க உங்க லக்னத்துல இருந்து அது இருக்கும்போது அது பாசிட்டிவ் ஆண்டனாவா இருந்தா அது பாசிட்டிவா தான் வேலை செய்யும். இன்னொருத்தருக்கு வந்து வேற லக்னமா இருப்பாரு, அதே ஆண்டனா என்ன பண்ணும், வேற ஒரு ஃப்ரீக்வன்சில அது இருக்கும். அப்ப அது என்ன பண்ணுவீங்க, அது உங்களை நெகட்டிவ் ஆகிடும். அப்ப பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அந்த நம்பர்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். அப்ப அது எங்க சொல்லும்? இப்ப உதாரணத்துக்கு 1ஆம் நம்பர் நல்லா இருக்குன்னா எல்லாருமே 1ஆம் நம்பர் வச்சுட்டு போலாமல்ல. என் பேரே வேணாம் சார், என் நம்பர் 1, என் பேர் வந்து நான் 1ன்னு வச்சுக்கோங்க, ஜெயிச்சிருவீங்கல்ல. 1ன்னு வச்சுட்டு போயிடுங்க, 5ன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் நம்பர் நல்ல நம்பர் சொன்னீங்கன்னா 5ன்னு உங்க பேரை வச்சுக்கோங்க. என்ன ஆயிட போகுது? இப்பவே கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. அந்த ஆதார்ல போய் நம்பர் வந்துருச்சு, நம்பரா தானே கொஞ்சம் பாக்குறேன். எல்லாமே நம்பர்ஸ் தான் சார். நம்பர்ல வந்து எல்லாமே கிரகத்துக்குள்ள அடங்கிடுச்சு. அந்த கிரகத்துள்ள இயக்கம் தான் உங்க ஆதார் நம்பர்ல இருந்து எல்லாமே. அப்ப இந்த நம்பர் வந்து உங்க லைஃபை மாத்துமா அப்படின்னா கிரகம் மாறினால் மாறும், இல்லைன்னா மாறாது. அப்ப அந்த கிரகத்துக்குள்ளதான் நடக்கும். நீங்க வந்து நான் உதாரணத்துக்கு அதை சொன்னேன் இல்லையா, 3ஆம் நம்பர் குருவனுடைய ஆதிக்கம் எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. குரு உங்களுக்கு கெட்டவரா இருந்தாருன்னா அது கெடுத்துரும், சரிங்களா? இப்ப 3ஆம் நம்பர் சில பேருக்கு ஆகாதுன்னு நம்ம சொல்றோம், ஏன்னா அது வெட்டி அரட்டையாக போகும். ஏன்னா சில லக்னங்களுக்கு குரு நன்மை செய்ய மாட்டார், அப்ப அது எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அப்போ நீங்க பிரமிட்ல போடுங்க, விதி எண், மதி எண், இந்த உடல் எண், உயிரெண் என்ன கான்செப்ட்ல எடுத்து ஒரு பிரமிடை போட்டு நீங்க அந்த தாங்கு, அதாவது சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் சொல்லுவாங்க, அதான் ஃபைனலா ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர்ல நீங்க வச்சாலும் அந்த நம்பர் நாங்க இப்ப சொல்லக்கூடிய
அந்த அகம்புறம் எண்கள்லாம் வந்துடணும். வந்தா மட்டும் ஜெயிக்க முடியும். இந்த ராசி கல்லு, இந்த ராசிக்கான நம்பர்ஸ், இது எல்லாமே உங்களை சில இடங்களில் காப்பாற்றும், சில இடங்களில் தோற்கடிக்கும். அது உயிராக இருந்தால் உயிர் விஷயத்துல காப்பாற்றும், பொருளாக இருந்தால் பொருளாதார விஷயத்துல காப்பாற்றும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? காசு வேணுமா இல்ல மற்ற விஷயங்கள் வேணுமா? காசு தான் எல்லாம் ஓடுறீங்க. அப்ப அந்த நம்பர் தான் எடுக்கணும். ஒரு பிசினஸ் சக்சஸ் ஆகணும், ஒரு போன் பேசுறீங்க, 4 கால் வருது, அட்லீஸ்ட் 2 காலாவது சக்சஸ் ஆகணும்ல. 2 கால் சக்சஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்பர்ல தான் இருக்கும். உங்க லக்னத்துக்கு என்ன நம்பர் சூஸ் பண்றோமோ அந்த நம்பருக்குள்ள இருக்கணும். தப்பி தவறி உங்களோட பிசினஸ் கால்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகணும், உங்க நம்பர் சரியில்லைன்னு அர்த்தம். 100% சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப ஏதாவது ஒன்றும் உயிரெண்ல போய் லாக் ஆகிடுக்கும். சார் மணிக்கணக்கா பேசுறாங்க சார், ஒரு பிசினஸ் கொடுக்க மாட்டேங்க சார், முக்கி பேசுறேன் சார், காலில இருந்து ஒரே ஒரு ஆர்டர் கிடைச்சது சார். இந்த ஆர்டர்களை போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் எடுத்துட்டு தான். நம்பர் மாத்தீங்களான்னு பாருங்க. அந்த நம்பர் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும். உங்க ஆகாத எண்கள் அந்த நம்பர்லயே வரக்கூடாது. வராம இருக்குமா? 10 நம்பர் இருக்கு, ஒரு போன் நம்பர் இருக்கு, 10ல 1 வரலாம். அந்த 10ல 7 நம்பர் 6 நம்பர் ஆகாத நம்பர் வந்ததுன்னா அதோட வைப்ரேஷன் உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் நான் சொன்ன அந்த ஹீப்ரோ மெத்தட், இந்த பிரமிட் மெத்தட்ல போட்டு நீங்க ஒரு விஷயத்தை எடுப்பீங்க, சென்டர் ஆஃப் நம்பர் இருக்கு, அது உங்களுக்கு ஆகாத நம்பரா இருக்கும். அந்த நம்பர்ல ஒரு 4 நம்பர் 5 நம்பர் தொடர்ந்து உங்க போன்ல வரும். கூட்டினீங்கனால அந்த நம்பர் வந்துடும். அப்புறம் எங்க போய் உருப்படுறது? பண்ண முடியாது. அப்போ அது நல்லா இருக்கணும்னா அந்த ஹீப்ரூ நம்பர்ஸா இருக்கட்டும், நீங்க பிரமிட் போட்டு எல்லாம் எடுக்க சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் நம்பர் எடுக்கும் பொழுது அது உங்க ஜாதகத்துக்கு உகந்த எண்களாக இருக்கும். நீங்க என்ன மெத்தட்ல வேணா யூஸ் பண்ணுங்க. சார் கண்ணை மூடி நான் இந்த நம்பரை நான் எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் மெத்தட்ஸ் இருக்கு. ஜோதிடத்திற்குடன் கிரகத்துடன் இணைந்து பார்க்கப்படும் போதுதான் நியூமராலஜி ஜெயிக்குது. இல்லைன்னா நியூமராலஜி நிறைய பேர் நல்லா வந்திருக்கணுமே, எங்க பல பேர் காணாம போயிட்டாங்களே. நியூமராலஜில ஒரு காலத்துல வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர பீக்கா இருந்தாங்க. இன்னைக்கு பாக்குறதுக்கு வந்து நியூமராலஜியா ஜாதகம் பார்த்துக்கலாம்னு போறாங்க. ஏன்னா நியூமராலஜி ஜெயிக்கணும்னா ஒன்ஸ் உங்க நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாராலையும் வாங்க முடியும். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த நம்பர் வாங்கணும், உங்களுக்கு நாளைக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும், நீங்க வாங்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கை அடுத்த வருஷம் இந்த நம்பர் வாங்கினது முன்னேற போகுதுன்னு நீங்க வாங்க மாட்டீங்க. வாங்குவீங்கல்ல? 1 லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா? திசா புத்திகளுடன் இணைந்து அந்த நம்பரும் ஒரு இடத்துல ஒர்க் அவுட் பண்ணும்போது சக்சஸ் கண்டிப்பா. அதுல வெட்டி அரட்டை இருக்காது. வெட்டி அரட்டை கண்டிப்பா இருக்காது. வெட்டி அரட்டை கட் பண்ணாலே நீங்க உழைக்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த எந்த எண்கள்ல எடுக்கணும், எந்த எண்கள்ல எடுக்கக்கூடாது சில கான்செப்ட்ஸ் இருக்கு. நம்ம சொல்றது பேலன்ஸ் ஏரியை பொறுத்த வரைக்கும் எந்த எண்களாக இருந்தாலும் உங்க லக்னத்துக்கு எதுன்னு பாருங்க. 1, 5, 9 கூடிய எண்கள்ல நம்பர்ஸ் எடுக்கக்கூடாது. 1, 5, 9 தட் மீன்ஸ் 1, 5, 9 நம்பர் கிடையாது. உங்க லக்னத்துக்கு 1, 5 இப்ப லக்ன ரீதியா போறோம். ஓகே, உங்க லக்னம் இப்ப ஒரு மேச லக்னத்துக்காரர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு 1, 5, 9 அதிபதி நம்பர்ல எடுக்கவே கூடாது. அப்போ உங்களுக்கு மேச லக்னத்துக்கு 1, 5, 9க்கு அதிபதி யாரு? செவ்வாய், 9. அதுக்கப்புறம் வந்து சூரியன், குரு. இந்த 3 எண்கள் முடிந்த வரைக்கும் தவிர்த்துருங்க. இது வந்து உங்களுக்கு வெட்டி அரட்டையை கொடுக்கக்கூடிய இடம். அந்த நம்பர் சொல்லிருக்கீங்க. 1 அதாவது மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர், அதுக்கப்புறம் 1ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் அறவே ஆகாது. இதுல குறிப்பா 3ஆம் நம்பர் சுத்தமா ஆகாது. 9, 1, 3 ஆகாது. ஓகே, சரிங்களா? ஏன் 9ன்னா செவ்வாய் வந்து அதுல வீட்டுக்கு லக்னாதிபதி என்னைக்குமே பொருளாதாரத்தை கொடுக்காது. உங்க லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லக்னத்துக்கும் அந்த மேஷ லக்னத்துக்கும் செவ்வாய் வந்து சிறப்பை செய்வது இல்லை. அப்ப நீங்க தவிர்க்க வேண்டிய முதல் முக்கியமான எண்கள் மேச ராசிக்கார மேச லக்னத்துக்கார. லக்னம் தான் நம்மளுடைய கான்செப்ட். நான் ராசிக்கு பார்ப்பேன்னு சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ராசிக்கு பார்க்கத்தாலும் ராசி என்பது வந்து திசா புத்திகள் அடிப்படையில அது கோச்சாரத்துல தான் பாக்குறது. லக்னம் தான் நம்ம கான்செப்ட், எல்லாமே லக்னம். உங்களுடைய லக்னத்துக்கு மேஷ லக்னத்துக்கார, குறிப்பாக மேஷ லக்னத்துக்கார 1, 5, 9 கூடிய நம்பர் தொடவே கூடாது. 1, 5, 9 நம்பர்ஸ் கிடையாது. நான் சொல்ல லக்ன ரீதியாக செவ்வாய், சூரியன், குரு அப்படின்ற எண்களை தொடவே கூடாது. இது தொட்டீங்கன்னா லாஸை மட்டும் தான் சந்திப்பீங்க. நீங்க எடுக்கிற 10 எண்கள்ல அதிகமான எண்கள் இந்த எண்கள் வந்தாலும் லாஸ். ஏன்னா உங்களோட வைப்ரேஷன் 10 எண்கள் இருக்கு, அதுல 9ஆம் நம்பர் 3 நம்பர் இருக்கு, ஒரு 1ஆம் நம்பர் 2 வந்துருச்சு, அதுக்கப்புறம் 3ஆம் நம்பர் ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வைப்ரேஷன் இருக்கு. 10 நம்பர்ல அதிகமான வைப்ரேஷன் இதுலதான் இருக்கு. அப்ப இது நெகட்டிவான வைப்ரேஷன், ஹெவி வைப்ரேஷன். சார் ஒரு 100 ரூபாய் இருக்கு, 60 ரூபாய் வீட்டுக்கு வச்சு 40 ரூபாய் செலவுனா ஓகே சார், 70 ரூபாய் 80 ரூபாய் செலவாயிடுச்சு, 20 ரூபாய் கொண்டு வரா லாஸ் தானே. கண்டிப்பா. அப்ப நீங்க நல்ல நம்பரா வச்சிருந்தாலும் இந்த வைப்ரேஷன் உங்களுக்கு நெகட்டிவான இது கொண்டு போயிடும். அப்ப இதை தவிர்க்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆகக்கூடிய நம்பர்கள் இருக்கும். நம்ம பொதுவாக வந்து மேஷ லக்னத்துக்கு என்ன சொல்லணும்னா விரையாதிபதி குருவினுடைய நம்பர் தொடக்கூடாது, அது பொருளாதார விரயம். அப்ப 3ஆம் நம்பர் எக்காரணத்து கொண்டும் இந்த மேஷ லக்னத்துக்கு ஆகாது. சரி, அடுத்ததா வந்து பாருங்க 3ஆம் நம்பர் ஆகாதுன்னு சொல்லிட்டோம். அடுத்ததா வந்து பாருங்க 3 ஆகணும்னா கேது என்கின்ற நம்பர் ஆகாது. கேது வந்து 7ஆம் நம்பர். இந்த 7ங்கிற நம்பரை முழுக்க இவங்க தவிர்க்கணும் மேஷ லக்னத்துக்காரங்க. இந்த கேது சில இடத்துல நல்லது பண்ணும், அது ஆய்வின் அடிப்படையில் எடுத்துக்கணும். ஏன்னா குரு கெடுத்தால் சந்திரனும் இந்த லக்னத்துக்கு எடுப்பார். மேஷ லக்னத்தை பொறுத்தவரைக்கும் இந்த எண்களை கெடுப்பார். அப்போ குரு என்கின்ற 3ஆம் நம்பர் சுத்தமா ஆகாது, சந்திரன் என்கின்ற 2ஆம் நம்பர் சுத்தமா ஆகாது. 3, 2ஐயும் முழுக்க தவிர்க்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் நம்பர் செவ்வாயை தவிர்க்கணும். மேஷ லக்னத்துக்கார இந்த 9ங்கிற நம்பர் வரவே கூடாது.
அதுக்கப்புறம் வந்து பாருங்க சூரியன் என்கின்ற 1ஆம் நம்பர் வரக்கூடாது. கேது மட்டும் ஆப்ஷனல். ஏன்னா அது வந்து ஆய்வின் அடிப்படையில் எடுக்கணும். ஏன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்து கெடுத்தால் கேது மட்டும்தான் அவங்களுடைய லக்னத்துக்கு அபிஜித்தா வேலை செய்வார். அபிஜித் என்பது ஒரு வெற்றி புள்ளி. இந்த லக்னத்தை காப்பாற்றக்கூடிய கிரகமாக அது செயல்படுது. அப்ப வந்து அந்த கேதுவை மட்டும் ஆய்வின் அடிப்படையில அந்த 7ஆம் நம்பர் மட்டும் கொஞ்சம் சூஸ் பண்ணி எடுக்கணும். சில பேருக்கு ஆகும், சில பேருக்கு ஆகாது. சரிங்களா? அப்ப வந்து அதை சூஸ் பண்ணி எடுக்கணும். அது வந்து ஜோதிடர்கிட்ட தான் போய் எடுக்கணும். 2வது, இந்த லக்னத்தை இப்போது கொடுக்கக்கூடிய நம்பர் வேணும் இல்லையா? 8ஆம் நம்பர். இப்ப 8ஆம் நம்பர் ஆகாதுன்னு சொன்னீங்க. மேச லக்னத்தை காப்பாற்றக்கூடிய எண்கள் மிக முக்கியமான எண்கள் 8. 8ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அதே போல ராகுங்கிற 4ஆம் நம்பர். அதுக்கப்புறம் புதன் என்கின்ற 5வது நம்பர், சுக்கிரன் என்கின்ற 6. அதே போல அவ்வளவுதான் இந்த 4 நம்பர். சோ மேஷத்துக்கு தரக்கூடிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 8, 4, 5, 6. இந்த எண்கள் அதிகமாக உங்களுடைய செல்போன் நம்பர்ல வரிசையில வரணும். கூட்டும் பொழுதும் இந்த எண் தான் வரணும். நீங்க உங்களுடைய பெயர்களை மாற்றி அமைக்கும் பொழுது இந்த நம்பருடைய அடிப்படையில கீழே வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் நம்பர்னு ஒன்று எடுப்பாங்க. அதாவது எல்லா கூட்டு நம்பர் கடைசியா ஒரு கூட்டு நீங்க பிரமிட்ல போடும்போது கடைசி ஒரு நம்பர் வரும். பிரமிட் முறையில பார்த்தாலும் இப்ப நான் சொல்றேன் 8, 4, 5, 2 சரியா 5, 6 இந்த எண்கள்ல கண்டிப்பா வரணும். வரக்கூடாத எண்கள் தான் 3, 7, 1, 9, 2. இது வரவே கூடாது மேஷ லக்னத்துக்கு. இதை பார்த்துட்டீங்கனால மேஷ லக்னத்துல பாதி பேர் தப்பிச்சிருவோம். நல்லா கேட்டுங்க சார், எனக்கு வெட்டி அரட்டை தான் போயிட்டு இருக்குன்னு சொல்ற மேச லக்னத்துக்கார அத்தனை பேருடைய நம்பர்ஸும் பாருங்க 3, 7, 1, 2, 9 இந்த நம்பர்ல தான் கூட்டி முடிச்சீங்கன்னா கடைசியா இருக்கும். கூட்டி முடிச்சீங்கன்னா இந்த நம்பர்ல இருக்கான்னு மட்டும் பாத்துங்க. அத்தனை பேர் நம்பர் மாத்துவாங்க பாத்துங்க. கண்டிப்பா சார் இந்த நம்பர் வந்ததுல எனக்கு லாஸ், இந்த நம்பர் வந்ததுல இருந்து எனக்கு வந்து நான் வந்து நிறைய வெட்டி அரட்டை பேசுறேன், செல்போனே கதியா உட்கார்ந்து இருக்கிறேன் சொல்றவங்க எல்லாம் இதுதான். எனக்கு ஆகாத நம்பர்ல ஒரு வண்டி வந்தது, வண்டி வந்து விபத்துக்குள்ளானது இந்த நம்பர்ல வந்து ஒரு கடனை இழுத்து விட்டுறோம் சார். கடன் இழுத்து விட்டுரும். இப்ப வந்து உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களா, குருவுடைய நம்பர் 3ஆம் நம்பர் வச்சுன்னா கடன் வரும். ஏன்னா மேசல இருந்து விரையாதிபதி குரு. குரு 3ஆம் நம்பர் வச்சீங்கன்னா வெட்டி அரட்டை. ஃபர்ஸ்ட் நீங்க பேசுறது எல்லாமே லாஸ். நீங்க ஒரு செயலா அதனால செய்ய போனீங்கன்னா அதுல லாஸ். கேது எங்க இருக்காரோ பாத்துக்கணும்னு சொல்லிட்டேன். கேது மட்டும் ஆப்ஷன், 7ஆம் நம்பர் மட்டும் ஆப்ஷன். ஏன்னா குரு கெடுத்தாலும் கேது கொடுப்பாரு இந்த லக்னத்துக்கு. அப்ப குருவை கெடுக்கும் போது 7ஆம் நம்பர் மட்டும் ஆப்ஷன். குரு டோட்டலா கெடுத்தா 7ல நீங்க எடுத்துக்கலாம். 3ஆம் நம்பர் ஆகாது உங்க ஜாதகத்துக்கு வந்துருச்சுன்னா 7ங்கிற நம்பர் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இதை நாங்க எப்படி சூஸ் பண்ணுவோம்னா, நாங்க அதே நியூமராலஜி படிதான் பாக்குறோம். உங்களுடைய விதி எண், மதி எண், அந்த இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நாங்க வந்து உங்க பிறப்பு டேட் இருக்கு இல்லையா, அந்த டேட்டுக்கு இந்த கேது செட் ஆவாரா அப்படின்னு ஒரு கான்செப்ட் போடுவோம். அதை போட்டுட்டு அந்த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் நம்பர்லயும் இந்த நம்பர் வருதான்னு பார்த்துட்டு இது உங்க ஜாதக ரீதியாக இது பொருளாதாரத்தை கொடுக்குதான்னு பார்ப்போம். கொடுத்தால் நல்லது, சூப்பரா வந்துருவீங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா கவுக்கு இந்த கேதுக்கு தான் ரொம்ப முக்கியமான பங்கு. இந்த குருவும் கேதுவும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இந்த குரு கன்ஃபார்மா கொடுக்காது. 3ஆம் நம்பர் ஆகாது மேஷ லக்னத்துக்கு. நீங்க என்ன வேணா பண்ணா, நான் 3ஆம் தேதியில தான் பிறந்திருக்கேன் அப்படின்னீங்கன்னா அந்த 3ங்கிற நம்பர் நீங்க எங்கெல்லாம் சூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் நீங்க அடி வாங்கிட்டே இருப்பீங்க. உங்க லைஃப்ல 3 ஆகல, பிறந்த டேட்டே 3ன்னு வச்சுக்கோங்க, கூட்டினா 3 வருது, மாதம், வருடம், அதுக்கப்புறம் டேட்டு, இதை கூட்டினீங்கன்னா அதுவும் 3 வருதுன்னா ரொம்பவே அடிபடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு விரையாதிபதியோட எண்ணில் இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்க லைஃபை டோட்டலா மைனஸ் பண்ணும். இதுல குரு திசை போகுது, சந்திர திசை போகுது, சொல்லவே வேண்டாம், கண்டிப்பா அடி வாங்குவீங்க. சார் எனக்கு வந்து குருவுக்கு வந்து 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் சூப்பரா இருக்குன்னு நியூமராலஜி சொன்னாங்க சார், 2ல எடுத்தேன்னா நீ தான் முதல்ல அடிபடுவேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உன்னுடைய லக்னத்துக்கு ஆகாது, வேற ஏதோ ஒரு லக்னத்துக்கு அது நல்லா இருக்கும். இப்ப அடுத்து சொல்லக்கூடிய லக்னத்துக்கு அது ஓகே ஆயிடும். புரியுதுங்களா? அப்ப இந்த எண்களை நீங்க அது மாதிரி உபயோகப்படுத்தணும். அப்போ உங்களுக்கு பொருள் தரக்கூடிய எண்கள் இது. சில கிரகங்கள் பாருங்கன்னா இந்த குரு பொருளாதாரத்தை கொடுக்குற மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு, ஆனாலும் எடுக்கக்கூடாது. அது மைனஸ் தான். சார் நல்லா வந்துட்டு இருந்தா கடைசி டயத்துல ஒரே இதுல காணாம போயிட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த 3ஆம் நம்பர்காரங்க, மேஷ லக்னத்துக்காரங்க. ஏன்னா மேஷத்துக்கு குரு என்றைக்குமே ஆகாது. அப்போ நீங்க தவிர்க்க வேண்டிய முதல் கான்செப்ட் குரு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 3, 7, 2, 1, 9 இந்த எண்களை மேஷ லக்னத்துக்காரன் தவிர்க்கணும். எடுக்க வேண்டிய எண்கள் சனி, ராகு, புதன், சுக்கிரனுடைய எண்கள். அதாவது 8, 4, 5, 6 இந்த எண்களை எடுக்கலாம். இது எப்படி எல்லாம் எடுக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னொரு முறை சொல்றேன். அந்த 9, 10 நம்பர் வருதுன்னா மேக்ஸிமம் இதனுடைய வைப்ரேஷன் தான் இருக்கும், அதிகமா இருக்கும். சரிங்களா? இதுல ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட்ல வரலாம், எல்லா நம்பர் நம்ம சாய்ஸ்ல வரும். 10ல வந்து அதிகமான நம்பர் நெகட்டிவான நம்பர்ஸா இருக்கக்கூடாது. கூட்டும் பொழுதும் நான் சொன்ன கொடுக்கக்கூடிய நம்பர் தான் வரணும். சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் எடுக்கும் பொழுதும் நான் சொல்லக்கூடிய நம்பர் தான் வரணும். இந்த மாதிரி தேடி எடுக்கிற டைம் ஆகும். அப்போ வந்து அதை கால்குலேட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்க எடுக்கும் பொழுது கண்டிப்பா அந்த எண்கள் உங்களை காப்பாற்றும். கண்டிப்பா சைல 10 பைசா இல்ல, இன்னைக்கு ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கினாதான் நீங்க 3ஆம் நம்பர்ல கூட்டு பாருங்க மேட்ச்ல இருந்துக்காரன் கண்டிப்பா கடன் தர மாட்டான். அப்படியே ஆப்போசிட் நம்பர் ஒரு 5ஆம் நம்பரோ ஒரு 8ஆம் நம்பரோ நம்பருக்கு கூப்பிட்டு ஒரு போன் அடிங்களா,
100 ரூபாய் கேட்டு 100 ரூபாய் கொடுப்பான்னு நான் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 20 ரூபாயாவது உங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பான். சரிப்பா வச்சுக்கப்பா. கடனாக கேட்டாலே இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பண்ணணும். அந்த நம்பர் வந்து அந்த வைப்ரேஷன் உங்களுடைய பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய அமைப்பு அந்த லக்னத்துக்கான இந்த நம்பர்ல மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த பொருளாதாரத்தை ஈர்க்க முடியுமா? அப்ப ஈர்க்கணும்னா நீங்க இதுதான் ஃபாலோ பண்ணி. அப்ப ஈர்க்கக்கூடிய நம்பர்கள் அகக்காரகம் புறக்காரகம் சொல்ல முடியும். அக எண்கள் புற எண்கள் ஒரு கான்செப்ட் இருக்கு. வெளி உலகத்தை ஈர்க்கக்கூடிய எண்களை நம்ம கையகப்படுத்தும் பொழுது நம்ம லைஃப்ல ஜெயிக்க முடியும். இதே ஆப்போசிட்டா எடுத்தீங்கன்னா நீங்க என்ன முக்குனாலும் சமூகத்துல நீங்க யாருன்னே தெரியாது. என்கிட்ட ஒரு 3ஆம் நம்பர் இருந்தது. நான் மேஷ லக்னத்துக்காரன். என்கிட்ட நம்பர் நான் எந்த போன் எடுத்தாலும் எனக்கு கூட்டினாலும் 3 தான் வரும். ஃபைனலா நான் அந்த பிரமிட் நம்பர் போட்டாலும் 3 தான் வரும். எப்படி கூட்டினாலும் 3 தான் வரும். இப்படி ஒரு நம்பர் வச்சிருந்தேன். தொட்டதெல்லாம் லாஸ். இப்ப என்ன வச்சு நான் சொல்றேன்னா கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு ஆய்வு பண்ணி எடுக்கிறோம். நியூமராலஜியை மட்டுமே நான் நம்பி இருந்த காலகட்டத்துல நான் எடுத்த நம்பர் 3ஆம் நம்பர் நல்லா இருக்கு. ஒரு யோகியாக இருக்கிறார், ஒரு இந்து லக்னத்துல இருக்காரு, அப்புறம் புஷ்கராம்சத்துல இருக்காரு, உச்சம் பெற்ற சுக்கரனுடைய சாதகம், அப்படி ஏதோ ஒரு கான்செப்ட்லாம் போட்டு எடுத்த காலகட்டங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அது பாத்தீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சது லக்ன ரீதியாக அந்த எண்கள் வேறொரு வேலையை செய்யுது. கல்யாணம் ஆச்சு, குழந்தை குட்டிகளை கொடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம சமூகத்துல நான் இவனும் ஒரு ஆள்னு ஒரு வெளி உலகத்துக்கு காட்டுச்சு. உயிர்காரகத்துவங்கள் நல்லா கொடுத்தது. பொதுமக்கள் மத்தியில இவன் ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கான்னு காட்டுச்சு. அப்போ நீங்க எதுக்காக நீங்க போறீங்களோ அது வெளியே நீங்க வரணும்னா அதை சார்ந்த எண்களை எடுக்கணும். காசுதான் வேணும்னா நான் சொன்ன மேல் சொன்ன நம்பர்கள். இல்ல சார் எனக்கு உறவுகள் வேணும் அப்படின்னா நான் சொன்ன கீழ் சொன்ன நம்பர்கள். காசு இருக்காது, ஆனா உறவுகள் எல்லாம் தேடி வருவாங்க. அப்புறம் 2 நம்பர் வச்சுக்கோங்க. உறவு ஸ்தானங்கள் கூட பேசும்போது இந்த நம்பர்ல இருந்து கால் அடிச்சு என்னமா எப்படிமே இருக்கா, நான் சாப்பிட்டியா, குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படி பேசினா நல்ல மனசன்டா கூப்பிட்டு அவ்வளவு சூப்பரா பேசுறேன் அப்படின்னு உங்களை ஒரு பாராட்டுவாங்க. காசுக்காக பேசுறீங்களா, ஒரு பிசினஸ்க்காக பேசுறீங்களா, நான் மேல சொல்லி இன்னொரு நம்பர் எடுத்து தம்பி எப்படி பாருங்க என்னப்பா பணம் வரணும் கேட்டீங்கன்னா கொடுத்துருவான். புரியுதா? இது எல்லாமே திசாபதிக்குள்ள அடக்கமானாலும் இந்த எண்கள் அந்த விஷயங்களை ஈர்க்கும். ஒவ்வொருத்தர ஒரு ரெக்கமெண்டேஷனா கூட்டு போறீங்க. எதுக்கு சார் கூட்டு போறீங்க? நீங்க சொல்லி கேட்காதாலும் இன்னொருத்த சொன்னா கேட்பாருன்னு சொல்றீங்கல்ல. ஏன் அவர் சொன்னா கேட்கிறாரு? அவருக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கு. எண்களுக்கும் அதே போலதான் அந்த வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷனை கரெக்டா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அப்ப ஆபத்து காலத்துல இந்த எண்கள் உதவுமான கண்டிப்பா உதவும். நீங்க உங்களோட போன் நம்பர் எடுங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எடுங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நம்ம சூஸ் பண்ணவே முடியாது, அவங்க கொடுக்குறதா நம்பர். முடிஞ்சாலும் ஏதோ பண்ண முடியும், அந்த ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல பண்ண முடியும்னா அது எடுங்க. உங்க வண்டி நம்பர் எடுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் சூஸ் நம்பரா எதெல்லாம் சூஸ் பண்ணீங்களா அத்தனையும் எடுத்து பாருங்களேன், பக்காவா இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்க வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நம்ம தைரியமா சொல்ல முடியும். அதே போல உங்களுக்கு ஆகக்கூடிய நம்பர்கள் இப்ப இந்த நம்பர் கொடுத்தேன். அப்ப இந்த நம்பர்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கணும். ஒருத்தர் வந்து மேட்ச் விளையாடுறதுக்கு ஒரு 8ஆம் நம்பர் ஒருத்தர் ஃப்ரெண்டா இருக்கா பிறந்திருக்கான்னு அவனோட ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க. 5ஆம் நம்பர்ல ஒருத்தன் பிறந்திருக்கான், 5ஆம் தேதியில பிறந்திருக்கான்னு அவனை வச்சுக்கோங்க. 4ஆம் நம்பரு. இந்த எண்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸா உருவாகுவாங்க. அவங்களால காசு பணம் லாபம் இருக்கான்னு தெரியாது, ஆனா உங்களுக்கு கஷ்டம் வரும்போது முதல்ல வந்து நண்பர்கள் எல்லாமே கலந்துதான் இருப்பாங்க. பட் எந்த நண்பர்கள் உங்களுக்கு நல்லது பண்றாங்கன்னு பாருங்களேன். இப்ப நான் சொன்ன நம்பர்ல இருப்பாங்க. எந்த நண்பர்கள் உபத்திரவம் பண்றாங்க பாருங்களேன், அது இந்த நம்பர்ல இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இவர்கள் கூட பிசினஸ் வச்சுக்கலாம், இவங்க கூட பிசினஸ் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியும் உங்களுக்குள்ள கிரியேட் ஆயிடும். இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு லக்னத்துக்குமே பிரிக்க முடியும். அதனுடைய அடிப்படையில் தான் நான் சொல்ல போறேன். இப்ப ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த ரிஷபத்துக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்கள் சிலது இருக்கு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், அதே போல 1, 2 இந்த நம்பர் எல்லாமே, அதாவது செவ்வாய், குரு, கேது, சந்திரன், சூரியன், இது எல்லாமே நன்மை தரக்கூடிய கிரகங்கள். இந்த ஆப்ஷன்ல அவங்க நம்பர் எடுத்துட்டாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீப்ரூ நம்பரா இருக்கட்டும், சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் நம்பரா இருக்கட்டும், நீங்க எந்த நம்பரா இருந்தாலும் சரி, இந்த வைப்ரேஷன் அதுல இருக்கணும். நீங்க 10 நம்பர் ஒரு மொபைல் நம்பர் எடுக்கிறீங்க, ஒரு வண்டி நம்பர் 4 நம்பர் இருக்கிற ஒரு வண்டி நம்பர் எடுக்கிறீங்க, ஒரு லாட்ரி சீட் எடுக்கிறீங்க, எது எடுத்தாலும் இந்த வைப்ரேஷன் அதுல இருக்கணும். செவ்வாய், குரு, கேது, சந்திரன், சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 9, 3, 7, 2, 1 இந்த வைப்ரேஷன் ஹெவியா இருக்கணும். இப்போ 1, 2 நம்பர் ஆகாத நம்பர்ல வரும். இந்த ஆகாத நம்பர் அப்படிங்கிறது சனி, ராகு, சுக்கிரன், புதன் ரிஷபத்துக்கு. அப்ப 8ஆம் நம்பர் ஆகாது, ராகுங்கிற 4ஆம் நம்பர் ஆகாது, சுக்கிரன் என்கின்ற 6ஆம் நம்பர் ஆகாது, புதன் என்கின்ற 5வது நம்பர் ஆகாது. இந்த நம்பர்ல ஒரு 10 நம்பர் எடுக்கிற இடத்துல இது 1, 2 வந்துட்டா தெரியாது. இது வந்து 10 நம்பர்ல 6 நம்பர் இது ஆக்குபை பண்ணிட்டு 4 நம்பர் அதுல வந்ததுன்னா இதோட வைப்ரேஷன் பேட் வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷனோட ஸ்ட்ரென்த் தான் இருக்கும். கூட்டும் போது உங்களுக்கு அந்த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் நம்பர்ல ஒரு நன்மையை செய்தால் கூட சார் ரொம்ப போராடி வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த போராட்டமான ஒரு இடத்த கொடுத்துதான் நீங்க ஃபைனலா அந்த நம்பருடைய ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, சென்டர் ஆஃப் ஆக்சிஸ், அந்த நம்பர் வந்து அந்த சென்டர் ஆஃப் ஆக்சிஸோட நம்பர் வந்து உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் பக்கா. ஆனா ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இந்த கடைசி 2 வரைக்கும் இழுத்துட்டு வந்து ஜெயிப்பனா தோப்பனா அந்த மாதிரி கொடுத்துடக்கூடாது. அப்ப நீங்க தவிர்க்க வேண்டிய எண்கள் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க வேண்டிய எண்கள்னா 8ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், இதை வந்து முழுக்க தவிர்க்கணும். இதை தவிர்த்துட்டீங்கனாலே உங்களுடைய விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும்.
இப்போ சில பேர் வந்து சார் நான் வந்து ராகுவை தவிர்க்கணும்னு சொல்றீங்க, நான் வந்து 26ல எடுத்தேன், சரி 27ல எடுத்தேன், கூட்டினா 9 வருது, அப்போ 2ஆம் நம்பரு ஓகே, 7ஆம் நம்பருங்கிறது கேது, கேது வந்துட்டார், அதுவும் ஓகே, கூட்டினா 9 வருது சார், இது எடுக்கலாமா? இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். தப்பி தவறி பாருங்க, சனியுடைய நம்பர் 8ஆம் நம்பர், ராகுனுடைய நம்பர் 4ஆம் நம்பர், 8 4 12, கூட்டினா 3. இப்ப பாருங்க, குருவுடைய ரிஷபத்துக்கு குரு ஆகுன்றோம், கூட்டினா 3 வராரு. ஆனா நீங்க எடுக்கிற நம்பர் எது எடுத்திருக்கீங்க? 8 4 அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்கீங்க. அப்ப 8ங்கிறது ஒரு பேட் வைப்ரேஷன், ராகு அப்படிங்கிறது ஒரு பேட் வைப்ரேஷன் ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும். அப்ப இந்த நம்பர்ல எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. கூட்டும் பொழுது இந்த நம்பரை நீங்க கொண்டு வரக்கூடாது. எல்லா நம்பரும் கூட்டு டபுள் நம்பர் ஒன்று வரும், அதுக்கப்புறம் கூட்டினீங்கன்னா 8 4 12ன்னு ஒரு நம்பர் வரும். 12 வரும்போது ஆக்சுவலா வந்து 12ங்கிறத கரெக்டான நம்பர், 12ங்கிறது 1ஆம் நம்பர், அதுல 1ங்கிற கான்செப்டும் குருவனுடைய கான்செப்ட் 2ங்கிற கான்செப்டும் அதுல வந்துருச்சு. கூட்டினா 3, ஃபைனல் ஸ்டேஜ் நீங்க குருவுடைய நம்பர் தான். ஆனா ஹையஸ்ட் நம்பரா எடுக்கும் பொழுது இந்த 0 to 99 வரைக்கும் ஒரு நம்பர்ஸ் போடுவாங்க, அதுல வந்து இந்த பேட் வைப்ரேஷன் நம்மள கூட்டும் போது வந்துடக்கூடாது. ஸோ இத்தனை விஷயம் பார்க்கும்போதுதான் நீங்க அது ஈஸி ஃபார்மட்ல இருக்கா இல்ல கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஃபைனலா அவுட்புட் வந்து நீங்க 3ஆம் நம்பருங்கிறது உங்களோட ரிஷபத்துக்கு நல்லதுன்னா அந்த நம்பர்ல எடுக்கலாம், அதுதான் வேலை பார்க்க போகுது. இதெல்லாம் நீங்க என்ன எப்படி வர்றீங்க, கஷ்டப்பட்டு வர போறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த நம்பர்களை நீ கொஞ்சம் உள்வாங்க ஆரம்பிக்கிறோம். அப்போ கூட்டும் பொழுது எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவுடைய நம்பர், அதாவது குருவையும் கேதுவையும், அதாவது குருவுடைய நம்பர் 3ஆம் நம்பரு 7 2 1 இதனுடைய தொகைகளை கூட்டு எண்களாக வந்து அதன் பிறகு அதை வந்து நீங்க ஃபைனல் நம்பரா சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் நம்பரா மாற்றும் பொழுது, பிரமிட்ல மாற்றும் பொழுதும் நான் சொன்ன குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாயுடைய நம்பர்களாக வந்தால் சரி, குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாயுடைய நம்பர்களாக வந்தால் இந்த ரிஷப லக்னம் ஜெயிக்கும். அதுக்கு பதிலாக சனி ராகு சுக்கிரன் புதன் நம்பர்கள் அதிகமா எடுத்து கூட்டும் பொழுது இது வந்துச்சுன்னா தப்பாகி போயிடும். இதை எப்படி சார் நம்ம ஒர்க் அவுட் பண்றது? அது ஒரு கான்செப்ட் இருக்கு, நல்லா பாத்துக்கணும். இது இப்போ இது எடுத்துட்டீங்க, இந்த நம்பர் எதுக்கு வேலை செய்யும்? அப்படியே தூக்கி கொடுத்துருமானா கொடுக்காது. இதான் சொல்ல, ஜோதிடத்தை கூட கனெக்ட் பண்ணி தான் இந்த நம்பர் எடுக்கணும். இந்த நம்பர்ல நைசர்கிய பலத்துல என்ன கிரகம் பலமா இருக்கு அப்படின்னு பாத்துக்கணும் எல்லா லக்னத்துக்குமே. அப்ப இந்த இந்த நான் சொன்ன செவ்வாய் குரு கேது சந்திரன் சூரியன்ல நைசர்கிய பலத்துல எந்த கிரகம் பலமா இருக்கோ அந்த பலத்தை எடுத்துக்கணும். இப்ப சிலது உச்சமா இருக்கும், நீச்சமா இருக்கும். பலம்னா இந்த கிரக ஆர்டர்லயும் ஒரு பலத்தை இருக்கும், அது உச்ச நீச்சத்துல இருக்கா, ஆட்சியில இருக்கா, மறைவுல இருக்காங்கிற கான்செப்டே எடுத்துக்கணும். அந்த கிரகங்கள் மறைஞ்சு இருந்துக்குன்னா அதோடைய பலம் எல்லாம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப அதுல பெஸ்டான கிரகம் எதுவோ அந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கிட்டு அது உங்களுக்கு 2 6 10 கூட கனெக்ட் ஆகும். காசு தானே கேக்குறீங்க, அப்ப காசு வேணும்னா என்ன பண்ணணும்? உங்களுடைய வருமான ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 2 6 10 கூட கனெக்ட் ஆகிடும். அது ஒண்ணு அந்த கிரகம் போய் உட்காரணும், இல்லைன்னா அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் இருக்கணும், இல்லைன்னா அந்த கிரகத்தினுடைய வீடுகளாவது 2 6 10 இருக்கணும். இருந்தால் அது சூப்பரா வேலை செய்யும். நான் எடுத்தேன் ஆனா எனக்கு எதுவுமே வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்பர் போய் 2 6 10 இல்லாமல் 4 8 12ல போய் உட்கார்றது, இல்ல ஒரு மறைவு ஸ்தானத்துல போய் உட்கார்றது, ஒரு பாதக இடத்துல போய் உட்காரும் போது அதோடைய பலம் வந்து குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது கொடுக்கும், கொடுத்தால் கூட உங்களுக்கு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி கம்மின்னு அர்த்தம். நீங்க வச்சு காப்பாற்றணும். நான் 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன், எடுத்துட்டு போவீங்களான்னா அந்த கிரகம் வந்து உங்கள் வலிமை இழந்திருந்தால் அதை கொண்டு போய் சேர்க்க முடியாது உங்களால். அப்ப வந்தது கன்ஃபார்ம், கிரகம் கொடுத்துருச்சு, எடுத்துட்டு போறோமா இல்லையாங்கிறது நம்ம ஜாதகம். அப்ப அதுல கான்செப்டோட நீங்க எடுக்கணும். அப்போ இந்த எண்களை நீங்க சூஸ் பண்ணிடுவீங்க. அது வரைக்கும் நீங்க பொதுமக்களே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது 2 6 10 கூட கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா, எந்த பலத்துல இருக்கு, ஒன்னை விட ஒரு இது பெஸ்டா இருக்குங்கிறத நீங்க பாக்கணும்னா ஜோதிடம் தான். ஆனா இந்த எண்கள் தான் உங்களுக்கு வேலை செய்யும் உங்க லைஃப்ல. நீங்க வந்து ஒரு கல்யாண டேட்ல இருந்து குழந்தை பிறகுற டேட்ல இருந்து எல்லாமே இதுக்குள்ளதான் அடங்கியிருக்கும். நல்ல நேரத்துல ஒரு குழந்தை பிறந்து இந்த டேட்ல தான் உங்களுக்கு பிறந்திருக்கும். நீங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில ஒரு குழந்தைய பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொன்ன ஆகாத எண்களுடைய, நான் சொன்னலையே இப்போ எல்லா லக்னத்துக்குமே சொல்ல போறேன், அந்த ஆகாத எண்களுடைய தேதியில தான் அந்த குழந்தை பிறந்திருக்கும். புரியுதுங்களா? நல்ல டைம் சார், எல்லா விதத்தையும் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எடுத்து பாருங்களேன். எல்லா டேட்டும், அந்த குழந்தை பிறந்த டேட்டு, அவங்க ஒய்ஃப் பிறந்த டேட்டு, அவங்களுக்கு கல்யாணமான டேட்டு, எல்லாமே அந்த நல்ல டேட்ல தான் இருக்கும். இந்த டேட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த நம்பர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, நீங்க ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். அடுத்ததா வந்து நீங்க ஒரு ஒரு பத்திரப்பதிவு பண்ண போறீங்க, பத்திரப்பதிவு பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். ஒரு வண்டி நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க, அதை ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணலாம். ஒரு அட்வான்ஸ் கொடுக்க போறீங்க, ஒரு வேலையை அட்வான்ஸ் கொடுக்க போறீங்க, அப்ப அந்த நம்பர் வர தேதிகள் கூட்டு எண்ணாகவோ அல்லது அந்த தேதியாகவோ வரும்போது அது ஒரு சென்டர் ஆஃப் ஆக்சிஸா வேலை செய்யும். அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். இதுதான் நீங்க ஒண்ணு கிரகத்தை பார்க்கணும், இல்ல தேதி நம்பர்ஸ் பார்க்கணும். அப்ப 2ல ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்க போற அன்னைக்கு அந்த தேதியும் வந்து அந்த நம்பருக்குரிய தேதியே அந்த அன்னைக்கு ஒரு 5ஆம் நம்பர் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 கூடைய புதனுடைய கிழமையாக இருந்து, புதனுடைய நட்சத்திரமாக இருந்து, புதனுடைய ஓரையாக இருந்தால் சூப்பரா இருக்கும். அதை நீங்க மத்த ஆஸ்பெக்ட் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இது நல்ல காலத்து இயற்கையா அமையும், கெட்ட காலம் இருக்கும்போது பார்த்து பார்த்து கொடுக்கணும். சார் அட்வான்ஸ் கொடுக்கலான் எத்தனை அமௌண்ட் கொடுக்கலாம் சார் சில பேர் கேட்கறாங்களா?
சார் எவ்வளவு ஒரு 5000 ரூபாய் கொடுக்குமா, இல்ல 5001 கொடுக்கணுமா, அந்த வைப்ரேஷன் இருக்கணும். அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் தொகை எவ்வளவு இருக்கணும்? நான் சொல்றது ஆகக்கூடிய நம்பர்ல அது அட்வான்ஸ் பண்ண 5ஆம் நம்பர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சார் ஒரு 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கலாமா, இல்ல ஒரு 5 ரூபாய் கொடுக்கலாமா? அப்ப இதை நீங்க கொடுக்கணும். நீங்க ஆரம்பிக்கும் போதே இந்த மடங்குல பேசினா அந்த விலையும் படிய ஆரம்பிக்கும். நீங்க ஆரம்பிக்கும் போதே நெகட்டிவான நம்பர்ஸ், உங்களுக்கு ஆகாத நம்பர்ஸ்ல 8ஆம் நம்பர் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரிஷபத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 8ஆம் நம்பர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப செலவு அதிகமா எடுத்துட்டு ஒரு கடைக்கால் போடுறீங்க, ஒரு இன்ஜினியருக்கு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு 8000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா அது செலவு அதிகமா எடுத்துட்டு வாங்கினவன் திருப்பி கட்ட மாட்டான். அப்ப இந்த தொகைகளை நீங்க கட் பண்ணுங்க. ஒரு கடன் கொடுக்குறேன், ஒரு 10,000 ரூபாய் பணம் கேட்கறேன், எவ்வளவு சார் கொடுக்கலாம்னா நான் சொன்ன அந்த 10,000 ரூபாய் முழுசா கொடுக்காதீங்க. 10ங்கிறப்ப 1 வந்துடும், உங்களுக்கு ரிஷபத்துக்கு நல்லதுதான். ஆனா பாத்தீங்கன்னா அது எங்க போய் முடியும், நல்ல விஷயத்துல இருக்கு. தப்பி தவிர நீங்க 8000 ரூபாய் தான் இருக்குன்னு கொடுத்தீங்கன்னா லாக் ஆயிடுங்க, திரும்ப வராது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கொடுத்தா உங்களுடைய ரிஷப லக்கத்துக்கு ஏற்றபடி 3000 ரூபாய் கொடுக்கலாம், இல்ல வந்து ஒரு செவ்வாயுடைய நம்பரான 9000 ரூபாய் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க பிரிச்சுக்கணும். நம்பர் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே நம்பரா தான் பார்க்கணும். இதெல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க நம்பரா பாத்தீங்கன்னா நம்பரா பாருங்க, கிரகமா பாத்தீங்கன்னா கிரகமா பாருங்க. அப்போ கிரகமா பாத்தீங்கன்னா திசாபுத்தியில கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிடுவோம். நம்பரா கொடுக்கும்போது இந்த வைப்ரேஷன் உங்களை விட்டு வெளியே போகாது, அது வந்து உங்களை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா சரிங்களா? அந்த நம்பர் அவங்க கிட்ட போகும்போது அவனுக்கு கடனா, அது அவனுக்கு நெகட்டிவான இது, அதனாலதான் அவன் கடன் வாங்குறான் அந்த நம்பரை. அப்ப அவன் என்னன்னா அது அவங்க கிட்ட இருக்காது, திரும்ப அவங்க கிட்ட இருந்து ரிவர்ஸ் ஆகும். அதனாலதான் நமக்கு வாங்குறோம். அப்ப வாங்கும்போது ஒரு தொகையை வாங்குறோம், சார் அவனுக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கணும், அவங்க கிட்ட எவ்வளவு சார் 9,000 ரூபாய் 9,000 ரூபாய் இப்படின்னு ஒரு முதல் அமௌண்ட்டை வாங்கிடு, அவன் கட்டிடுவான். அதனால சொல்லுவோம், ஏன்னா நம்பர்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே நம்பர்ஸா பார்க்கணும். ஜோதிடமா பாத்தீங்கன்னா ஜோதிடமா பாருங்க. இதுதான் இது இருக்கக்கூடிய விஷயம். இப்படி எல்லா லக்னத்துக்குமே நம்ம பேச போறோம். இப்ப வந்து மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். மேஷத்துக்கு வந்து சனி ராகு புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 8ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல குரு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 3ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், அதே போல 1, 2, 9 இது ஆகாது. இதுல வந்து கேதுவுடைய நம்பர் மட்டும் ஆப்ஷனல் நம்பர்னு சொல்லுவோம். அது செக் பண்ணி எடுக்க வேண்டியது, அது அபிஜித்தாக வேலை செய்யும். அது நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கான்னு செக் பண்ணி எடுத்து. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் குரு கேது சந்திரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய 9, 3, 7 அதே போல 2, 1 இது எல்லாமே நன்மையை செய்யும். இந்த நம்பர்கள் சனி ராகு சுக்கிரன் புதன் என்று சொல்லக்கூடிய 8ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 4, 6ஆம் நம்பர் இது வந்து வேலைக்கு ஆகுது. ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்களை எல்லா லக்னத்துக்கூடையும் கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சத்தை ஜாதக ரீதியா சூப்பரிங்க. அப்ப திசா புத்திகள் வந்துச்சுன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் அது நல்லது கெட்டது மாறும். அப்போ ஒரு லக்னத்துக்கு நல்லா இருக்கக்கூடிய நம்பர் இன்னொரு நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு கிரகம் ஒரு லக்னத்துக்கு நல்லது பண்ண இன்னொரு லக்னம் நல்லது பண்ண அவசியம் கிடையாது. குரு எல்லா லக்னம் நல்லது பண்றாரா இல்ல, சளி எல்லா லக்னத்துக்கும் கெட்டது பண்றாரா கிடையாது. அப்போ இந்த கிரகங்களும் எண்களும், இந்த கிரகங்கள் எல்லாமே எண்கள் மாதிரி வேலை செய்யும். இந்த கிரகத்துக்குள்ளதான் எண்கள் எல்லாமே அடக்கும். அப்ப நீங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக, உங்க லக்ன ரீதியாக, ராசி கூட கிடையாது, லக்ன ரீதியாக இந்த எண்களை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும் தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த எண்கள் வந்து சில எண்கள் உங்க ஜாதக நன்மை செய்யும், சில எண்கள் தீமை செய்யும். அதுக்கு நம்ம ரஜினி ஜாதகத்தையே சொன்னோம். 1ஆம் நம்பர் வச்சாங்க, எல்லாருமே 1ஆம் நம்பர் நோக்கி போனாங்க, என்ன ஆனாங்க, எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்களா கிடையாது. இல்ல உங்க நேம் வந்து 1ஆம் நம்பர்னு வச்சுக்கிறீங்களா, இல்ல 5ஆம் நம்பர்னு வச்சுக்கலாம்ல. ஏன் வந்து ஒரு பேர் வச்சு அதுக்கப்புறம் ஒரு சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் எடுத்து 5ன்னு வச்சிட்டீங்கன்னா உங்க நம்பர் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குமே, நீங்க 5னே கூப்பிட்டுக்கலாமே, ஏன் வைக்கல? அப்போ இது கிடையாது. வாழ்க்கையில வந்து அந்த எண்கள் ஒரு வேலையை செய்யும், ஒரு வேல்யூ எய்டட் மாதிரி தான். அது வந்து நம்ம திசாபுதிகள் நல்லா இருக்கும் போது அதை வச்சுக்கணும். அப்ப அது திசாபுதி நல்லா இல்லைன்னா அது கெடுக்காது, அது உங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். அதே போலதான் ஒரு மொபைல் நம்பர், ஒரு வண்டி நம்பர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக உங்களை வெளி உலகத்துல கவரக்கூடிய எண்களாக நீங்க இருக்கணும், புற எண்களாக எடுக்கணும். புறம்னா என்ன, நீங்க இன்னைக்கு வேலைக்கு போறீங்க, உங்களை வந்து ஒருத்தர் பார்த்த உடனே வாங்க சார், என்ன சார் சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். அப்ப அந்த நம்பர் வந்து உங்களை வைப்ரேட் பண்ணணும். ஒரு ஃபோன் பண்றீங்க, இவன் போனாடா அப்படின்னு இரிட்டேட்டிங் ஆனா உங்க நம்பர் அவனுக்கு ஆகலன்னு அர்த்தம், இல்லைன்னா உங்க நம்பர் உங்களுக்கே ஆகலன்னு. இந்த ரெண்டுல ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். அப்போ உங்க நம்பரும் அவன் பிறந்த டேட்ல ஒருத்தர் ஆப்போசிட்ல பேசினாலும் அவனும் ஒரு இடத்துல மேட்ச் ஆகிட்டே இருப்பாங்க. அது உங்களுடைய விதியன் மதியன் கதியன் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி ஒரு பிரமிடை போட்டு ஒரு நேமுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் பிரமிட் சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் நம்பர் ஒரு நம்பர் இருக்கும், ஃபைனலா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர்லயே நீங்க எடுத்தாலும் அந்த நம்பர் உங்கள் ஜாதக ரீதியாக சிறப்பாக இருக்கும்போது மட்டும் ஜெயிக்க முடியும். தவிர நெகட்டிவா வந்துச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிறந்த தேதிக்கு மட்டும் எடுத்துட்டு விட்டுருவாங்க, அது தவறுன்ற. நம்ம பேலன்ஸ் ஏரியை பொறுத்தவரை என்ன சொன்னா எல்லாமே கிரகத்துக்குள்ள அடக்கம். அப்போ உங்கள் கிரக ரீதியாக உங்களுக்கு பொருளாதாரத்தை வெளி உலகில் ஜெயிக்க வேண்டிய, எனக்கு எல்லாமே வெளியே தானே ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்ப வெளி உலகத்தில் ஜெயிக்க வேண்டிய நம்பர்ஸ் தான் அந்த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ்ல வரணும். அவர் வந்து உங்க லக்னத்துக்கு கெட்டவராக கூட இருக்கட்டுமே, பட் உங்க ஜாதகத்தை காப்பாற்றக்கூடிய
கிரகம் அதுதான்னா அந்த நம்பர்ல தான் நீங்க ஆக்சஸ் இருக்கணும். எனக்கு காசு வேணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொருளாதார கிரகமாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நீங்க சூஸ் பண்ணணும். நான் ஒரு ஃபோன் பேசுறேன் சார், எனக்கு வந்து ஒரு பிசினஸ் கிடைக்குமா, கிடைக்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த நம்பர் வந்து அதை ஈர்க்கணும். நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் அந்த நம்பர் வந்து அவங்க ஈர்க்கணும். அப்ப ஈர்க்கணும் அந்த பவர் வரும். சரிங்களா, ஈர்க்கணும். அதனால சொன்னோம்ல, கரண்ட் இருக்கிறதுக்கு என்ன செம்பு கம்பி வேணும். கட்டையை கொண்டு போய் வச்சீங்கன்னா இருக்குமா, ஆகாது. ஒரு பிளாஸ்டிக்கை வச்சீங்கன்னா இருக்குமா, இருக்காது. புரியுதுங்களா? அப்ப அந்த கரண்ட் பாஸ் பண்ணக்கூடியது இந்த நம்பர்ஸ் தான் நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது, இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு லக்னத்துக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் தான் 95% கரெக்டா வரும். சில இடங்களில் மாறுதலுக்கு உட்பட்டது நம்ம சொல்லிப்போம். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அந்த நம்பர் வந்து நைசர்கிய படத்துல பலம் குறைந்து காணப்படும். அதுதான் நம்ம சொன்னோம் ஏற்கனவே போன வீடியோல ஒரு 3 ரூல் சொல்லியிருக்கோம். நீங்க வந்து பொருளாதார கிரகத்துல புறக்காரகத்துல இருக்கக்கூடிய நம்பர் எடுக்கிறது மட்டும் மேட்டர் கிடையாது. அது உங்க 2, 6, 10 கூட கனெக்ட் ஆனாதான் தொழில் ரீதியான வருமானத்தை பார்க்க முடியும். 1, 5, 9 கூடிய நம்பர்ல எடுக்கவே கூடாது. உங்களுக்கு அந்த கிரகம் நல்லதே பண்ணிட்டு இருக்கும். அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு ஆக்சுவலா பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும். ஆனா அது 1, 5, 9 கூடிய லக்னத்துடைய நம்பர், 9ஆம் இடத்தினுடைய நம்பர், 5ஆம் இடத்துடைய நம்பர் வரக்கூடாது. அதெல்லாம் லாஸ் அப்படிங்கிறோம். ஒரு லாபத்தை கொடுத்தால் கூட ஃபைனலா லாஸ் பண்ணிடுவீங்க நாங்க சொல்றோம். அதே போல உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய எண்கள் 3, 6, 8, 12 போய் மறைஞ்சிருச்சுன்னா அதுவும் லாஸ் அப்படிங்கிறோம். வரும், கிரகம் கொடுத்துரும். நீங்க அதை வச்சு காப்பாற்ற முடியணும்ல, அதுக்கு உங்களுக்கு உங்க ஜாதக கெப்பாசிட்டி இருக்கும்ல. அப்போ நம்ம நைசர்கிய பலத்துல பலமான கிரகம், அது பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம், அது 2, 6, 10 இருக்கக்கூடிய கிரகம், அல்லது சாரமாக இருக்கணும், இல்லைன்னா நம் வீட்டு அதிபதியா இருக்கணும், இல்லைன்னா அது இடத்துல நட்சத்திரமாவது இருக்கணும். அது இருந்து அதன் பிறகு அதன் பிறகு அந்த கிரகம் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து நல்ல நிலையில, இப்ப 2 கிரகம் இருக்கு, அதுல ஒண்ணு நீசம் ஆயிடுச்சு, ஒண்ணு உச்சமா இருக்கு, இல்ல ஒண்ணு ஆட்சியா இருக்கு, இல்ல ஒண்ணு திக்பலமா இருக்குன்னா அதுல 2ல எது பலம்? நைசர்கிய பலம் கிரக பலமும் ஒண்ணு இருக்கு. இதுல இந்த பலத்தை போட்டு அதுல 2 கிரகத்துல எது பலமா இருக்கு? சில 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 இடத்துல பாருங்க, 2 கிரகம் நைசர்கிய பலத்துல பலம் குறைவான கிரகம் மறையாமல் இருந்திருக்கும், நைசர்கிய பலத்துல பலமான கிரகம் மறைஞ்சு போயிருக்கு. அப்ப மறைஞ்சு போன கிரகத்தை தொட மாட்டோம். நல்லா இருக்குது, ஈஸி ஃபார்மட், ஈஸி கோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்மட் இருக்கிற கிரகத்தை எடுத்து அந்த நம்பரை எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கண்டிப்பா அந்த நம்பர் பண்ணி கொடுக்கும். அப்ப நீங்க அதை எடுக்கணும். அப்ப அது என்ன ஆகும்னா, அந்த கிரகத்துக்கு சப்போர்ட்டிவான கிரக திசைகளோ உங்க ஜாதக ரீதியாக வரும், இல்ல அந்த கிரகத்தினுடைய திசைகளோ போகணும். சார் இந்த நம்பர் எடுத்துட்டேன் ஆனா எனக்கு திசையே வரலன்னா அதுக்கு சப்போர்ட்டிவ் கிரகத்துக்குடைய திசை இருக்குல்ல, நான் சொன்ன நம்பர்ஸ் பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் 4 கிரகம் இருக்குன்னு சொல்ல முடியாது, அதனுடைய திசைகள் போகும்போது இதை ஆக்டிவேட் பண்ணிடும். இப்ப நீங்க நியூமராலஜி போனீங்கன்னா இங்க விதியன், மதியன், கதியன் அப்படி அந்த கான்செப்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கேற்றபடி சப்போர்ட்டிவ் நம்பர்ஸ் பகை எண் இருக்கு சார், இது நட்பு எண் சார், இது வந்து இந்த நம்பர் சமமா இருக்கு, அதனால இந்த நம்பர்ல வைங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் தராங்களா. அதே போலதான் இந்த நம்பர் கூடிய திசா புத்தியில் நீங்க வேலை செய்து நாங்க அது ட்ரிபிள் செட் கான்செப்ட் நாங்க ஒன்று சொல்லுவோம். அதுல வேலை செய்யும் போது சூப்பரா தூக்கி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி விஷயம் இது எல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒன்று, நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கறதுல இருந்து, நீங்கள் கடன் கொடுக்கறதுல இருந்து, கடனை வசூலிக்கிறதுல இருந்து, உங்கள் மனைவியுடைய பிறந்த தேதியிலிருந்து, உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி, ஒரு வீட்டுக்கு கடைக்கால் போடக்கூடிய தேதி, ஒரு கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய தேதி, ஒரு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய தேதி, எல்லாமே நீங்கள் இந்த டேட்ல வச்சுக்கலாம். நம்பர்ஸ் தானே. அப்போ அதுக்கு வந்து வைப்ரேஷன் இருக்கு, அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். கொடுத்த கடன் அந்த டேட்ல கொடுத்தீங்கன்னா என்னைக்கு தான் திரும்ப வாங்கிடலாம். உங்களுக்கு ஆகாத டயத்துல கொடுத்தீங்கன்னா அது ஆகாது. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க, என்ன பண்ணுவீங்க, அந்த டேட்ல போய் பண்ணணும். நீங்க கிரகத்துக்குள்ள வந்து திசா புத்தி போயிடுவோம். நம்பர்ஸ்குள்ள வரும்போது அதுவும் திசா புத்திக்குள்ள கனெக்ட் பண்ணாட்டி அந்த நம்பர்ஸ்ல அந்த டேட்ல போய் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஒரு வைப்ரேஷன் டைமிங் நீங்க யூஸ் பண்ற டைம் வரைக்கும் அது இருக்கு. 12 நம்பர் இருக்கா, அது எல்லாமே 9க்குள்ள அடக்கும். இந்த நேரத்துல பேமெண்ட் அந்த டேட்ல பேமெண்ட்ல வாங்க கொடுங்க அப்படின்பா. அதுல வந்து கிரகம் எடுக்கும்போது அது ஓரையை தூக்குவோம். இப்படி நம்பர்ஸை வந்து கிரகத்துக்குள்ள அடக்கி நீங்க எடுக்கும் பொழுது எல்லாமே ஒரு பாசிட்டிவான இடத்துல வரும். சார் பிரச்சனை வந்தது சார், ஆனா தப்பிச்சிட்டேன் சார் அப்படிங்கறதெல்லாம் இந்த பர்டிகுலர் டயத்துல தான். ஏன்னா அது உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நம்பர் கொடுக்கும். அந்த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் நம்பரும் நான் சொல்றேன் இந்த நம்பர்ல இருந்தா ரொம்ப சக்சஸ்ஃபுல். அப்படி நம்ம பார்த்ததான் மேஷமும் ரிஷபமும் பார்த்தோம். இந்த விஷயங்கள் தான் இனி தொடர்ந்து வரக்கூடிய லக்னங்களுக்கும் பார்க்க போறோம். அந்த ரூபத்துல வந்து மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, குருவினுடைய நம்பர், கேதுவினுடைய நம்பர், சந்திரன், சூரியன், செவ்வாய், இந்த நம்பர் எல்லாமே நன்மையை செய்யும். குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய். குரு என்கின்ற 3ஆம் நம்பர், கேது என்கின்ற 7, சந்திரன் என்கின்ற 2, சூரியன் என்கின்ற 1, செவ்வாய் என்கின்ற 9 மிதுன லக்னத்துக்கு நன்மையை தரக்கூடிய நம்பர்ஸ். இந்த நம்பர்ல தான் நீங்க எடுக்கணும். இந்த நம்பர் எடுத்துட்டு நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி சொன்ன ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் ஃபார்மேட்ல இதுல எது பலமா இருக்கோ அந்த கிரகத்தை தூக்குனீங்கன்னா பணம் வர ஆரம்பிச்சு. உங்க ஃபோன் நம்பரா இருக்கட்டும், வண்டி நம்பரா இருக்கட்டும், நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வீட் நம்பரா இருக்கட்டும், நீங்க வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டேட்டா இருக்கட்டும், எல்லாமே இந்த வைப்ரேஷன் நீங்க எடுக்கணும். சார் எனக்கு எதுவுமே தெரியல சொன்னா
இது மட்டும் எடுத்துங்க. ஜென்ரலா பாக்குற ஆடியன்ஸ் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, மிதுனத்துக்கு வந்து குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 3, 7, 2, 1, 9 இந்த நம்பர்ல நீங்க அந்த டேட்ல சூஸ் பண்ணுங்களேன், ஜென்ரலாவே நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த எண்கள் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி உங்க ஜாதக ரீதியா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். அவர் போய் கெட்டு போயிருந்தாலும் கூட ட்ரை பண்ணுவார். அவன் என் நண்பன்டா, நான் வரேன்டா அவனுக்காக. அவன் அடிபடுறானோ கீழே விழுகுறானோ உங்களுக்கு உண்மை ஹெல்ப் பண்றானோ, ஆனா உங்களுக்காக வந்து ஒரு நிமிஷம் நிற்பான். அந்த மாதிரி எண்கள் இது ஆகாத எண்கள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சுக்கிரன், சனி, ராகு, புதன் அப்படி என்று சொல்லக்கூடிய 6ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், 4, 5 இந்த நம்பர்கள் ஆகவே ஆகாது. இந்த கிழமையும் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த தேதிகளையும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் 6ஆம் நம்பரா வந்துட்டாரு, 6 என்கின்ற முடிந்த வரைக்கும் தவிர்த்துடும். சுக்கிரன் சார் என்ன சார் சுக்கிரனை வேண்டான்றீங்க அப்படின்னீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களுக்கு ஆகாது, அவ்வளவுதான். அதே போல சனி என்று சொல்லக்கூடிய 8ஆம் நம்பர் ஆகாது, ராகு என்று சொல்லக்கூடிய 4, புதன் என்று சொல்லக்கூடிய 5 இந்த நம்பர்களை முடிந்த வரைக்கும் தவிர்த்துடுங்க. இவர் எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் முடியக்கூடிய டயத்துக்குள்ள உங்களை கண்டிப்பா கஷ்டப்படுத்திட்டு தான் வெளியே போவார். இந்த நம்பர்கள் ஆகாது. நல்லா தான் சார் உங்க திசாபதி நல்லா இருந்திருக்கும், ஆனால் அந்த திசை முடியும் போது இந்த நம்பர் ஒரு ஆக்டிவேஷன் பண்ணல, இதனால பிரச்சனைகள் சந்திக்காமல் போகவே மாட்டீங்க. அப்ப நம்பரை நீங்க இந்த அடிப்படையில் தான் நீங்க சூஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்ததா பாருங்க கடகலக்னம். கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன், சனி, ராகு, செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். புதன் என்று சொல்லக்கூடிய 5வது நம்பர், சனி என்று சொல்லக்கூடிய 8ஆம் நம்பர், ராகுன்னு சொல்லக்கூடிய 4, செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 9ஆம் நம்பர். இது எல்லாமே புதன் மிதுன அதாவது கடக லக்னத்துக்கு சிறப்பை தருவார். ஆகாத நம்பர் எதுன்னு கேட்டீங்கன்னா குரு, சுக்கிரன், சூரியன், கேது, சந்திரன். 3ஆம் நம்பர் ஆகாது, 6ஆம் நம்பர் ஆகாது, 1ஆம் நம்பர் ஆகாது, 7ஆம் நம்பர் ஆகாது, சந்திரன் ஆகாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுல கடகத்துக்கு மட்டும் கேது வந்து எனக்குமே ஆப்ஷன். கடகத்துக்கு கேதுவை நம்ம ஆப்ஷனலா தான் வச்சுக்கணும். ஏன்னா கடகத்தினுடைய அபிஜித் எங்க இருக்குன்னா கேதுலதான். அந்த கேது நல்லவரா கெட்டவரா செக் பண்ணிக்கணும். இப்ப இவர் கேது நெகட்டிவ் பண்ணிட்டாருன்னா சந்திரன் சூப்பரா பண்ணி கொடுத்துருவாரு. அப்ப இது ரெண்டுமே சந்திரனும் கேதுவும் ஆப்ஷனலா தான் என்னைக்குமே போயிட்டு இருக்கும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் கடகத்துக்கு 2ஆம் நம்பர்ல வைக்க மாட்டோம். ஏன்னா அது லக்ன அதிபதி. லக்ன அதிபதி நம்பர் என்னைக்குதான் ஒரு அடி வாங்கும். அதனால அந்த நம்பரை சூஸ் பண்ண மாட்டோம். கேது நல்லா இருக்காருன்னு மட்டும் பார்த்து, சந்திரன் நல்லாவே இருந்தாலும் தொட மாட்டோம். அதுல வந்து கேதுங்கிற நம்பர் மட்டும் பக்காவா பர்ஃபெக்டா ஒரு வேலையை பார்க்கும். அப்போ அது நல்லவரா இருந்துட்டாருன்னா 7ஆம் நம்பரை தூக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடகத்துக்காரங்க இந்த நம்பர்களை தவிர்த்துடுங்க. ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன், சூரியன், கேது, சந்திரன் என்று சொல்லக்கூடிய 3, 6, 2, 7, 1 இந்த நம்பரை தவிர்க்கிறது மட்டும்தான் சிறப்பு. இல்லைன்னா கண்டிப்பா இதுல பிரச்சனை வரும். சரிங்களா? இதனுடைய கான்செப்ட்ல நீங்க பார்க்கணும். அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஆஸ் யூசுவல் இப்ப ஏற்கனவே சொன்ன அந்த நம்பர்ஸ் தான் நான் சொல்ல போறேன். சனி, புதன், ராகு, செவ்வாய், கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 4, 9 அதுக்கப்புறம் 7 இது எல்லாமே சிறப்பா இருக்கும். இதுல மட்டும் பாருங்க ராகு, கேது எல்லாமே சிம்மத்துக்கு மட்டும் சிறப்பா பண்ணுவாங்க. ஏன்னா சூரியன், சந்திரனுடைய ஆக்சிஸ் பாயிண்ட்ஸ் தான் வந்து இந்த ராகு கேதுகள். இந்த சூரியனுக்கு மட்டும் இந்த ராகு கேதுகள் கட்டுப்படுவாங்க. அது கிரகணத்தை கொடுத்தால் கூட ஒரு இடத்துல இந்த நம்பர்கள் சூப்பரா சூஸ் பண்ணி கொடுக்கும். அதுல நான் சொல்றது வந்து சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனிங்கிற கிரகம் 8ஆம் நம்பரும், புதன் என்கின்ற 5ஆம் நம்பரும் ரொம்ப சிறப்பான நம்பர்ஸ் நான் பார்த்த வரைக்கும். அதுல ராகு வந்து 4ஆம் நம்பரையும், கேது வந்து 7ஆம் நம்பரையும் குறிக்கும், செவ்வாய் வந்து 9ஆம் நம்பரை குறிக்கும். இதுல என்ன ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம பாத்துக்கணும்னா, இந்த 9ங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் சிம்மத்துக்கு 9ஆம் அதிபதியா வருவார். 9வது நம்பர் சிம்மத்துக்கு 9ஆம் அதிபதியாக வருவார். இதை நீங்க ஆப்ஷனலா தான் வச்சு பார்க்கணும். இந்த செவ்வாயை மட்டும் நீங்க எடுக்கும்போது கொஞ்சம் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா செவ்வாயை பத்தி நன்மை தான் செய்வார். அது பாதகாதிபதி ஒரு கான்செப்ட் இருந்தாலும் கூட சூரியனுக்கு 9 அந்த 1, 5, 9க்கு அதிபதிகளாகவோ 1, 5, 9 அந்த கிரகம் என்னாலும் நம்ம தொடக்கூடாது. ஏன்னா அது ஒரு நெகட்டிவா பண்ணாமல் பாசிட்டிவ் பண்ணாது. அப்ப வந்து அந்த திசையை கடந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணணும். அதுல செவ்வாய் என்கின்ற கிரகம் ஆப்ஷனல். செவ்வாய் ஆப்ஷனலா வந்துட்டாலே சிம்மத்துக்கு கேதுவும் ஆப்ஷனலா மாறிடுவார். அப்ப செவ்வாயும் கேதுவும் இந்த 9ம் 7ஆம் நம்பரை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம கையாளணும். சார் நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி நான் எடுத்தேன் அங்க படாத விட படுத்திங்கன்னா நான் சொல்ல ஆப்ஷனல் அப்படின்னா செக் பண்ணாமல் வாங்கக்கூடாது. சில பேருக்கு அது நல்லா மட்டும் இருந்ததுன்னா தூக்கி விடுறதுக்கு அந்த முதல் ஆப்ஷனு. ஒண்ணு செவ்வாயில் எடுங்கன்றோம், இல்லைன்னா கேதுவுடைய நம்பர் 7ஆம் நம்பர்ல எடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து செவ்வாயும் கேதுவும் ஒரு விஷயத்துல வந்து பணங்களை கொட்டி கொடுத்துட்டு போயிடுவார் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பல ஜாதகங்களை பார்த்துட்டு இருக்கோம். செவ்வாய் வந்து பாதகாதிபதி, உயிர் பாதகத்தை செய்து விட்டால் பொருளாதார பாதகத்தை கொடுக்காது, செம சூப்பரா தூக்கி விட்டுரும். அப்ப அந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குற மாதிரி மட்டும் உட்கார்ந்துருச்சு, வேற லெவல். அதுல செவ்வாயும் கேது ரொம்ப அமேசிங்கா இருக்கு சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும். என்ன சார் சிம்மத்துக்கு கேது ஆகாதுன்றாங்க, அப்படி எல்லாம் அந்த ஆப்ஷனே கிடையாது. கேது மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா சிம்மத்தை தூக்கி விடுறதே கேது தான். ரொம்ப அருமையான ஒரு அமைப்பா மாறும், அதை பார்த்துக்கலாம். இப்ப இதே சிம்மத்துக்கு ஆகாத நம்பர்னு பாத்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன், சூரியன். 2ஆம் நம்பர் ஆகாது, 3ஆம் நம்பர் ஆகாது, 6 ஆகாது, 1 ஆகாது. இந்த நம்பர்களை சிம்ம லக்னத்துக்காரங்க முடிந்த வரைக்கும்
தவிர்ப்பது சிறப்பு. இல்ல சார் அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க திசாபுத்தி ஏதோ நல்லா ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த நம்பர் என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கும். போராடி வாங்குறது வேற, கேட்ட ஒண்ணு கொடுக்கறதுங்கிறது ஒண்ணு வேற. அந்த கான்செப்ட்ல தான் நீங்க எடுக்கணும். நம்பர்ஸ் எப்பவுமே உங்களுடைய வைப்ரேஷன், உங்களுடைய ஜாதக ரீதியாக கிரக ரீதியாக உங்களை வைப்ரேட் பண்றதுக்கு ஒரு நம்பர் இருந்துட்டே இருக்கும். அந்த வைப்ரேட்டர் நம்பர் எடுக்கும் பொழுதுதான் அந்த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் நம்பர் வைப்ரேட் நம்பர் வரும்போது தான் சூப்பரா இருக்கும். அதான் சொன்னேன், 10 நம்பர் ஒரு செல்போன் நம்பர் எடுக்கிறீங்கன்னா அதுல வைப்ரேஷன் நம்பர் ஒரு 6 நம்பராவது இருக்கணும். மீதி 4 நம்பர் ஆப்போசிட்டா இருந்தாலும் கவலை இல்லை. ஆனா 7 நம்பர் 6 நம்பர் வந்து ஆப்போசிட் நம்பர் எடுத்துட்டு கூட்டுனா வருதுன்னா அது நல்லதுதான் பண்ணும். ஆனா போராடி வாங்குற மாதிரி ஆயிடும். அப்போ நம்பர் கூட்டுறப்பவும் அந்த நம்பர் வரணும், எடுக்கும் பொழுது இந்த நம்பர் வரணும். இந்த ரெண்டையும் கூட்டும் போது ஒரு நம்பர் வருதுன்னா அதையும் உங்க கண்ட்ரோல்ல நீங்க வச்சுக்கணும். இது எடுக்கும் பொழுது இது நீங்க பண்ண முடியுமானா பண்ண முடியாது. பக்கத்துல இருக்க நியூமராலஜிஸ்ட் இல்லைன்னா யாராவது ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா இந்த நம்பர்ஸை உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த கான்செப்ட். இதை பார்த்தீங்கன்னா மற்ற லக்னங்களை ஈஸியா நம்ம சொல்லிடலாம். சூப்பர் சூப்பர், அருமையா சொல்றீங்க. அந்த கேது மேட்ரு புதுசா இருந்துச்சு. சிம்மலா இருந்தது மட்டும் கொஞ்சம் சின்னதா ஒரு கிளாரிஃபிகேஷன். அதான் நம்ம சில லக்னங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த ஆப்ஷனல் சொல்லிட்டா செக் பண்ணி எடுக்கணும். அது நெகட்டிவும் பண்ணும் சில நேரத்தில் பாசிட்டிவ். பரவாயில்ல, சூரியனுக்கு 2 பேரும் கட்டுப்படுறாங்க. ஆமா, ராகு கேதுகள் 2 பேருமே கட்டுப்படும். ஏன்னா சூரியனுடைய சந்திரனுடைய வெட்டுப்புள்ளிகள் தான் நம்ம சொல்றோம். அந்த வெட்டுப்புள்ளிகள் அந்த ஆக்சிஸ் பாயிண்ட் சொல்லுவோம். அந்த ஆக்சிஸ் வந்து சூரியன் கூட மட்டும் கண்ட்ரோல் ஆயிடும், சந்திரன் கூட கண்ட்ரோல் ஆகாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகமே சூரியனுடைய கிரகங்கள் தான். இது ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல நம்ம செக் பண்ணும்போது சில கிரகங்கள் வந்து ரெண்டுமே பக்காவா இருக்கு, சில ஜாதகம் ரொம்ப அருமையா இருக்கு, கஷ்டப்படலன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பேசும்போது ஒரு கிரகத்தை சொன்னோம், ரிஷப லக்னத்துக்கு சனி வந்து ஆகாது, 8ஆம் நம்பர் எடுக்காதீங்க நம்ம சொல்லுவோம். 8ஆம் நம்பர் ஆகாதான்னு கிடையாது, செலவுகள் இழுத்துட்டுன்றோம். குறிப்பா சுப செலவுகள் நிறைய ஆயிடும். சுப செலவுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. தேவையில்லாத பிசினஸ்ல போட்டீங்கன்னா செலவாச்சு நீங்க சொல்லி தானே எடுத்தான்ருவாங்க. நாங்க சில பேருக்கு எடுத்து கொடுப்போம், ரிஷபத்துக்கு 8ஆம் நம்பர் எடுங்கன்னு சொல்லுவோம். அவங்க என்னமா இருக்காங்கன்னு பார்த்துட்டு, சார் நான் 20 வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இனிமேல் ஒன்னும் ரிட்டையர்ட் ஆக போறாரு இல்லைன்னா வேலை தான் போக போறாரு கன்ஃபார்ம் வச்சு நான் எடுத்து கொடுத்துருவேன். நீங்க என்னவா இருக்கீங்கன்னு பாத்துக்கோ. ஒரு பிசினஸ் மேன் வராரு, சார் நான் இப்போ பிசினஸ் மறுபடியும் ஒன்று புதுசாக ஆரம்பிக்க போறேன்னா ரிஷப்ல 8ஆம் நம்பர் தொடவே மாட்டேன், அது எடுத்தீங்கன்னா லாஸ். அந்த பாவத்தோட இயக்கி நீங்க 2-6 இயங்கவே இயங்காது. ரிஷபத்துக்கு சனிங்கிற நட்சத்திரம் 2-6 இருக்காது, குருவுடைய நட்சத்திரம் 2-6 இருக்கும். அப்ப என்ன ஆகுனா அந்த 3ஆம் நம்பர் வந்து அவங்களுக்கு அந்த லக்ன ரீதியாக பாசிட்டிவான நம்பர். அப்ப அந்த நம்பர்ல எடுக்கணும். எடுக்கும்போது சூப்பரா வந்துருவாங்க. அதுலயே ராகு இருக்காரு சார் எடுக்கலாம்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா சனி கொடுக்கணும், ராகு கொடுக்க ரூல் சொல்லியிருக்கோம். 8 ஆகாதுன்னா 4 ஆகாதுதான். அப்ப நீங்க அதை எடுத்து பாருங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க. அந்த நம்பர் தொடக்கூடாது. எடுத்தீங்கன்னா ரொம்ப நீங்க கடனாளி ஆகாமல் அது உங்களை வெளியே போகாது. வேலைக்கு தான் போனாலும் அதுவே கஷ்டப்படுது, கஷ்ட ஜீவனம் சொல்றாங்களா, அந்த மாதிரி ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்தும். அப்படி ஒவ்வொரு லக்னத்துக்குமே நம்ம பார்க்கணும். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னதான். கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிறப்பை தரக்கூடிய எண்கள்னா சூரியனுடைய 1ஆம் நம்பர். சில பேர் கேட்பாங்க, என்ன சார் சூரியன்றீங்க, அது விரையாதிபதியா அப்படிம்பாங்க. இந்த எண்களை பொறுத்த சூரியன் நல்லது பண்ணும். கன்னியை பொறுத்த வரைக்கும் சூரியன் நல்லது பண்ணும். அதுக்கு ஜோதிடத்திலேயே சில ரீசன்ஸ் இருக்கு. இருந்தாலுமே சூரியன் வந்து நன்மை தான். பொதுமக்கள் மத்தியில் பிரபலமாகணும்னா 1ஆம் நம்பர் எடுத்துங்க. கன்னி லக்னத்துக்காரங்க நீங்க ஒரு விஷயத்த யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க, கன்னி லக்னமா இருந்தீங்கன்னா நீங்க பிரபலம் அடையணும். பிரபல்ய யோகத்தை கொடுப்பது சூரியன் தான். அதுக்கப்புறம் 2வது நிலையில குரு, 3வது நிலையில ராகு கேதுகள் இதெல்லாம் வரும். சூரியன் தான் நீங்க பிரபலப்படுத்தணும்னா சூரியன் அப்படிங்கிற பிரபலமானவர் யாரை சொல்றோம், ஒரு அரசியல்வாதியை சொல்லுவோம், சினிமா நடிகரை சொல்லுவோம். அப்ப சூரியனுடைய பலம் இருந்தாலும் பிரபலமாக முடியும். பொதுவாக இந்த கன்னி லக்னத்துக்காரங்க பிரபலமாகணும் யாராவது நினைச்சீங்கன்னா 1ஆம் நம்பர் எடுத்துக்கங்க, சூப்பரா இருக்கும். ஒரு இடத்துல பொருளாதார கஷ்டங்கள் வந்தாலும் இதே சூரியன் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பார். ஏன்னா இந்த சூரியன் அப்படிங்கிற கிரகம் ரொம்ப அருமையான கிரகம். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சூரியனை வந்து விரையாதிபதிப்பாங்க, நாங்க சொல்லவே மாட்டோம். முதல்ல உங்களை நீங்க யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சாதான் நீங்க சம்பாதிக்கவே முடியும். அப்போ உங்களை பிரபலப்படுத்தணும் 1ஆம் நம்பர்ல இந்த கன்னி லக்னத்துக்காரன் என்னைக்கும் ஒரு நம்பரை வச்சுக்கணும், ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த வரிசையில கன்னிக்கு சிறப்பை தரக்கூடிய நம்பர்னா சூரியனுடைய எண்ணான 1, சந்திரனுடைய எண்ணான 2, புதனுடைய எண்ணான 5, செவ்வாயினுடைய எண்ணான 9, கேதுனுடைய எண்ணான 7. இந்த எண்கள் சிறப்பை தரும். சனி மட்டும் ஆப்ஷனல். சனியை வந்து கொஞ்சம் செக் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த செவ்வாய் வந்து நன்மை செஞ்சுட்டாருன்னா சனிக்கு எடுத்துருவார். அது வந்து கால்குலேஷன்ல தான் வரும். ஏன்னா சில டயத்துல கன்னி லக்னத்தை பொறுத்தவரை சில டயத்துல செவ்வாய் நன்மை செய்வார் எண்கள்ல, சில டயத்துல சனி நன்மை செய்வார். இந்த செவ்வாய் நன்மை பண்ணிட்டாருன்னா சனிக்கு எடுத்துருவார், சனி நன்மை செஞ்சுட்டாருன்னா செவ்வாய்க்கு எடுத்துருவார். அப்போ இது செக் பண்ணி எடுக்கணும். இந்த ஆப்ஷனல் அப்படிங்கிற போது மட்டும் நீங்க குருட்டுத்தனமா எடுத்துடக்கூடாது. கண்மூடித்தனமா எடுத்தீங்கன்னா கண்மூடித்தனமா ஃப்ளூக்ல ஓகே ஆயிடும். சில பேர் லாக் ஆயிடுவா. ஏன்னா சார் அந்த கன்னி லக்னத்துக்கார நல்லா இருக்கா, இந்த நம்பர்ல எடுத்து நான் கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரகம் மாறிடுச்சு. அப்ப அந்த ஆப்ஷனலோட இதுல போகணும். அப்போ கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், கேது நன்மை தான். இதுல செவ்வாய், கேது, சனி மட்டும் ஆப்ஷனலா வரும். சனி நல்லது பண்ணிட்டா செவ்வாய் அவுட்.
செவ்வாய் நல்லது பண்ணிட்டா சனி அவுட். இது வந்து கால்குலேஷன்ல தான் வரும். அந்த கால்குலேஷன் நம்ம செக் பண்ணி எடுக்கலாம். ரெண்டாவது வந்து ஆகாத நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு ராகு சுக்கிரன். குருவினுடைய 3வது எண் ஆகாது, ராகுவினுடைய 4ஆம் நம்பர் ஆகாது, சுக்கிரனுடைய 6ஆம் நம்பர் ஆகாது. இது ரெண்டுமே தவிர்க்கப்பட வேண்டிய எண்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஆகக்கூடிய எண்கள்ல செவ்வாய் நல்லா இருக்காருன்னா சனிக்கு எடுத்துருவான்னு சொன்னோம் இல்லையா, செவ்வாய் மட்டும் நல்லா இருந்தா சுக்கிரன் டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிக்குவாரு. அப்போ 6ஆம் நம்பர்ல தொடவே கூடாது. தப்பி தவறி இந்த கன்னி லக்னத்தை பொறுத்தவரைக்கும் சனி நல்லா பண்ணிட்டாருன்னா செவ்வாய் தான் கெடுப்பாரு. அப்ப செவ்வாய் கெடுக்கும்போது சுக்கிரன் வந்து ஆப்ஷன்ல வந்துருவாரு. சுக்கிரன் நல்லது பண்ணும். ஏன்னா இது வந்து ஒரு ரூல்குள்ள தனக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. இந்த கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கத்தி மேல நடக்கிற இந்த 3 நம்பர், இந்த செவ்வாயுடைய நம்பரும் சனியுடைய நம்பரும் சுக்கரனுடைய நம்பரும், இதுல சனி மட்டும் நல்லா இருந்தாருன்னா, சனி நல்லா வந்துட்டாருன்னா செவ்வாய் கெடுத்துருவாரு, சுக்கிரனும் நல்ல இடத்துக்கு வந்துருவாரு. செவ்வாய் நல்லது பண்ணிட்டாருன்னா சனியும் கெடுப்பாரு, சுக்கிரனும் கெடுப்பாரு. கவனமா இருக்கணும். அப்போ இது வந்து கால்குலேஷன். அதான் சொல்றேன், சில எண்கள் ஏன் தோக்குது, சில டயத்துல ஏன் அந்த கால்குலேஷன் மிஸ் ஆகுதுன்னா நம்ம பார்க்கக்கூடிய அந்த பார்வை வந்து மாறி போகும்போது கவனமா இருக்கும். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், கேது நன்மை செய்யக்கூடிய நம்பர்ஸ். சனி வந்து ஆப்ஷனல், குரு ராகு சுக்கிரன் வந்து ஆகாத நம்பர். அப்போ இதனுடைய அடிப்படையில் நீங்க பார்த்துக்கணும். இதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா துலாமுடையது. துலாத்துக்கு நான் சொல்லவே வேண்டாம், நல்ல நம்பர் சூப்பரா இருக்கும். 3ஆம் நம்பர் சூப்பரா இருக்கும் சார். எல்லாருமே வந்து துலா லக்னத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, குரு ஆகாதுங்களே, பகை ஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. நீங்க என்ன வேணா எடுத்துங்க, குரு காப்பாத்துவார். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு 3ஆம் நம்பர் சிறப்பான ஒரு நம்பர், அருமையான ஒரு நம்பர். ஏன் அப்படி சொல்றேன்னா, குருவினுடைய நட்சத்திரம் 1, 5, 9 இருந்தால் கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா உபஜயஸ்தானாதிபதினு ஒரு கான்செப்ட்ல வர்றாரு. அவர் வந்து 2ஆம் இடத்தையும் கனெக்ட் பண்ணுவார். தப்பி தவிர 2, 6, 10 உட்காந்துட்டாருன்னா சிறப்பான எண்ணாக அது துலா லக்னத்துக்கு வேலை செய்யுது. என்னுடைய அனுபவத்திலேயே நான் சொல்றேன். அதே போல வந்து பாருங்க, மேச லக்னத்துக்கு வந்து இந்த குரு ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம். மேசத்துக்கு நேர் எதிர்வீடு என்ன? துலாம். அந்த லக்னத்துக்கு ஆகலன்னா அவனுக்கு எதிரினா இவனுக்கு நல்லவன். துலா லக்னத்துக்கு புரியுதுங்களா? எப்பவுமே ஒரு பாவத்துக்கு எதிர்பாவம் நல்லதுதான் பண்ணுவாரு. அவனுக்கு ஆகலன்னா உங்க எதிராளிக்கு அந்த நம்பர் சூட்டபிளா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த சுக்கிரன் வீட்டுக்கு, இந்த துலா வீட்டுக்கு குரு நன்மை தான் செய்வார். மேக்சிமம் நன்மை தான் சார். 95% நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே பக்கா. 3ஆம் நம்பர் வந்து சிறப்பை தருது. அது உபஜய ஸ்தானாதிபதியா இருக்காங்க. அது 2, 6, 10 மட்டும் கனெக்ட் ஆகி உட்கார்ந்துருச்சுன்னா இந்த நம்பர் மாதிரி ஒரு நம்பர் துலாத்துக்கு நீங்க பார்க்கவே முடியாது. 3ஆம் நம்பர் என்ன இவ்வளவு சூப்பரா இருக்கு, பகை ஸ்தானாதிபதினாரு நல்லாதான் வருமானம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டா அது ஏதோ ஃப்ளூக்ல வருதும்பாங்க. மேட்ரு வந்து ரொம்ப சிம்பிள், நல்லா இருக்கும். அதே போல செவ்வாயினுடைய 9ஆம் நம்பர் நல்லா இருக்கும். கேதுவனுடைய 7ஆம் நம்பர் நல்லா இருக்கும். சூரியனுடைய 1ஆம் நம்பர், சந்திரனுடைய 2ஆம் நம்பர், இது எல்லாமே சிறப்பு. ஆகாத எண்கள்னா 5ஆம் நம்பர் ஆகாது, 8ஆம் நம்பர் ஆகாது, 4ஆம் நம்பர் ஆகாது, 6ஆம் நம்பர் ஆகாது. புதன், சனி, ராகு, சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு இந்த எண்களும் ஆகவே ஆகாது. அப்ப 5, 8, 4, 6 என்கிற எண்களை இந்த துலா லக்னத்துக்காக தவிர்ப்பது சிறப்பு. அதை மீறி எடுத்தீங்கன்னா ஃப்ளூக்ல ஓடுமே தவிர ஒரு இடத்துல அடி வாங்காம வெளியே வர முடியாது. இது வந்து எதுக்காக எடுக்கிறீங்கன்னு ஒரு கான்செப்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா. நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் பொருளாதார ரீதியாக, ஒரு பிசினஸ் ரீதியாக எடுத்தீங்கன்னா ஆகக்கூடிய எண்கள்ல எடுங்க. அது ஏற்கனவே சொன்ன நைசர்கிய பலத்தின் அடிப்படையில் 2, 6, 10 கனெக்ட் பண்ணக்கூடிய எண்கள்ல தான் சிறப்பை தரும். சார் 4 நம்பர் சூப்பரா, 5 நம்பர் சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க, 5மே எடுத்துக்கலாமா? எடுத்துங்க. 5, 10ல இந்த 5 நம்பர் ரிப்பீட்டடா வர மாதிரி எடுங்க. கூட்டினாலும் இந்த நம்பர்ல ஏதோ ஒன்று வர மாதிரி எடுங்க. ஆனால் 2, 6, 10 கூடிய சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் நம்பர் வந்து அந்த 2, 6, 10 கூடிய நம்பரா இருக்கும். 2, 6, 10ல அந்த நம்பரோ கிரகமோ எந்த கிரகம் இந்த 5ல ஒன்று உட்காருதோ அதை எடுத்துடணும். தப்பி தவறி நான் வைப்ரேஷன் நம்பர் எல்லாம் சூப்பரா இருக்கு, கூட்டும் பொழுதே அகேன்ஸ்டா புதன், சனி, ராகு, சுக்கிரனுடைய நம்பர் வந்துருச்சுன்னா டோட்டலா நல்லா கொண்டு போய் ஒரே அடியா இறக்கி விட்டுரும். ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா துலாத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து புதன் வந்து ஆகாது. இவங்களோட கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். எடுக்கும்போது அவங்க சொன்னா மாறி போயிடுவாங்க. இந்த கணக்கு போட்டு தான் எடுப்பாங்க. ஒரு விஷயத்த கணக்கு போட்டு எடுக்கிறவங்க அந்த விஷயத்துல ஒரு நம்பரே வாங்க போனாலும் இவரை விட அந்த ஜோசியர் சூப்பரா சொன்னான்னு போய் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு அடி வாங்க, அது திசா புத்தி. நாங்க அதான் சொல்றோம், இது விதி வலியது, கவனமா இருங்க, நல்ல நேரத்துல வந்து சேரும். அப்போ நீங்க வாங்கக்கூடிய எண்கள் இதுல எடுத்துட்டீங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்பை துலாத்துக்கு கொடுத்துரும். இதுக்கப்புறம் பாருங்க விருச்சகம். விருச்சகத்தை இப்போது ரொம்ப சிம்பிள். சுக்கிரன், சனி, ராகு, புதன் இந்த எண்கள் சிறப்பான எண்கள், நன்மையை செய்யும். விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், இது எல்லாமே ரொம்ப அருமையான நம்பர்ஸ். ரொம்ப சூப்பரா வந்துருவாங்க. அதே வந்து செவ்வாய், சந்திரன், குரு, கேது, சூரியன் இது ஆகாது. 9, 1, 3, 7, 2 இதெல்லாம் ஆகாத நம்பர். இதை தொடவே கூடாது. இந்த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் நம்பர் நான் திரும்ப ஏன் சொல்றேன்னா, இந்த பிரமிடு போடும்போது சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் கடைசி ஒரு நம்பர் சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் நம்பர் சொல்லுவாங்க. மொத்த விஷயத்தையும் அந்த சென்டர் பாயிண்ட் தான் தாங்கிட்டு இருக்கும். அப்பேற்பட்ட சென்டர் பாயிண்ட் வலுவில்லாம இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க?
மொத்தமும் உடைச்சிரும். உடஞ்சு விழுந்துரும். அதனால இந்த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் நம்பர்ல இந்த நம்பர்ல கன்ஃபார்மா வரணும். அது 2616 தான் வருமானம் வரும். உபஜயமாக இருந்தால் எப்படியோ நீச்சல் அடிச்சு வெளியே வந்துடுவாங்க. தப்பி தவிர 159 இந்த 2610 இல்லாம 159 4812 எல்லாம் வந்து அது சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் நம்பர்ல நெகட்டிவ் நம்பரா வந்துருச்சுன்னா உங்க கட்டடம் தரைமட்டம். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. விருச்சக லக்னத்துக்காக ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப இவங்க நம்பக்கூடிய நம்பர்ஸ் வந்து 3ஆம் நம்பரை நம்புவாங்க. இந்த விருச்சகம் எப்பவுமே இந்த குருவை ரொம்ப நம்பும். அந்த நம்பரே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். 5ஆம் நம்பர் பூர்வ புண்ணியம்பாங்க, பாக்கியம் பாக்கியம்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும். அந்த நம்பரை இவங்க தொடவே கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் 10 சூரியனுடைய நம்பரும் ஆகாது, குருவினுடைய நம்பரும் ஆகாது. சூரியன் குரு பேரை கொடுக்கும், புகழை கொடுக்கும். நீங்க யார் என்பது வெளி உலகத்துக்கு காட்டுமே தவிர காசு பணம் வராது. உங்களுக்கு காசு பணம் தான் வேணும்னா நான் சொன்ன நம்பர்ல சுக்கிரன், சனி, ராகு, புதன் என்கின்ற 6, 8, 4, 5 இந்த நம்பர்ல எடுங்க. பேர் புகழ் வேணும், எனக்கு காசுலாம் நிறைய இருக்கு சார், பேர் புகழ் வேணும் சார், அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னு கேட்டீங்கன்னா 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர்ல போங்க. சூப்பரா கொடுக்கும். ஆனா கையில இருந்து நீங்க தான் செலவு பண்ணணும். என்னப்பா நல்லா கூணுங்களா, எவ்வளவுப்பா, ஆளுக்கு 100 ரூபாங்க கொடுங்க, இவ்வளவுதான் நடக்கும். கையில இருந்து செலவு பண்ணீங்கன்னா அந்த மரியாதை என்பது தேடி வரும். மரியாதை வேணும்னா குரு சூரியன், இல்லைன்னா மற்ற நம்பர் சொன்னதை எடுத்துக்க. தனுசுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 6ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 8, 4, அதாவது சுக்கிரன், புதன், சனி, ராகு இது எல்லாமே சிறப்பை தரும். ஆகாத நம்பர்னா செவ்வாய், கேது, குரு, சூரியன், சந்திரன். அதாவது 9ஆவது நம்பர் 7, 3, 1, 2 இந்த நம்பர்கள் ஆகாது. இதுல இவங்க கவனமா இருக்கணும். ஏற்கனவே சொன்னதை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டாம். இந்த நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பர்னு சொன்னீங்கன்னா குரு, சூரியன், சந்திரன், சுக்கிரன் இந்த எண்கள் சிறப்பை தரும். குரு என்கின்ற 3, சூரியன் என்கின்ற 1, சந்திரன் என்கின்ற 2, சுக்கிரன் என்கின்ற 6 இந்த நம்பர் சூப்பரா இருக்கும். ஆகாத நம்பர்னா புதன், சனி, ராகு, செவ்வாய், கேது. அதாவது 5, 8, 4, 9, 7 இதுல என்ன ஒரே ஒரு இதுன்னா இந்த செவ்வாய், கேது மட்டும் ஆப்ஷனல் சொல்லிட்டாலே செக் பண்ணி எடுக்கணும்னு அர்த்தம். செக் பண்ணி தான் அவாய்ட் பண்றது கொஞ்சம் நல்லதுதான். அவாய்ட் பண்றது நல்லது. தப்பிதான் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மகரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏன் செவ்வாய்க்கு எதுனா மகரத்துக்கு செவ்வாய் ஆகாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. ஏன்னா சனியும் கொடுக்கல, சனி கொடுக்கலன்னா செவ்வாய் கொடுத்துருவார். அதான் ஒரு கான்செப்ட். அப்ப சனிக்கு அகைன்ஸ்டான ஒரு பிளானட் தான் செவ்வாய். அப்போ அந்த லக்ன அதிபதியோட நம்பரே நம்ம அவாய்ட் பண்றோம். 8ஆம் நம்பர் அவாய்ட் பண்ணுங்க மகரத்துக்காரங்க நம்ம சொல்றோம். அந்த 8ஆம் நம்பர் அவாய்ட் பண்ற இடத்துல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இருந்துச்சுன்னா இந்த செவ்வாய் வந்து கண்டிப்பா கொடுத்துரும். தாராளமா 9 எடுத்துல. அதனாலதான் ஆப்ஷனல் நம்ம சொல்றோம். ஆப்ஷன் அப்படிங்கிறது செக் பண்ணி எடுக்க வேண்டிய இடம். தப்பி தவறி சனி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி, மகரத்தை 2ஆம் அதிபதியா வராது. 3ல வந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அதை நட்சத்திரமாவும் வச்சிருக்காரு. 3, 7, 11 அப்ப சுப விரயங்கள் தான் கொடுக்க போறாரு. தப்பி தவிர அவர் 2, 6, 10 உட்கார்ந்துட்டாருன்னா அவர் நல்லது பண்ணிடுவார். 8 நல்லா இருக்கும், இந்த 9க்கு எடுத்துரும். அப்போ இது வந்து நீங்க செக் பண்ணி தான் எடுக்கணும். செக் பண்ணாம எடுத்துட்டு சார் நீங்க சொன்னீங்க எடுத்தீங்கன்னா தப்பா போயிடும். ஸோ இது மட்டும் ஆப்ஷனல். மகரத்தை பொறுத்த வரைக்கும் 3, 1, 2, 6 சிறப்பான நம்பரு. 5, 8, 4, 9, 7 எல்லாமே அவாய்ட் பண்ண வேண்டிய நம்பர். இதுல செவ்வாயும் கேது மட்டும் ஆப்ஷனல். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் சிறப்பா இருக்கும். குரு, சுக்கிரன், சூரியன், சந்திரன் சிறப்பை தரும். ஆகாத நம்பர்னா சனி, ராகு, புதன், செவ்வாய், கேது இது ஆகாது. அதாவது எப்படின்னா 8ஆம் நம்பர் ஆகாது, 4ஆம் நம்பர் ஆகாது, 5ஆம் நம்பர் ஆகாது, 9ஆம் நம்பர் ஆகாது, 7ஆம் நம்பர் ஆகாது. இதுலயும் அதே கான்செப்ட் தான். செவ்வாய், கேது ஆப்ஷனல். சரிங்களா? கும்பத்துக்கும் செவ்வாய், கேதும் ஆப்ஷனல். இது செக் பண்ணி தான் எடுக்கணும். செக் பண்ணாம எடுத்துட்டு சார் தப்பு அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. செக் பண்ணி எடுங்க. ஏன்னா இந்த சனிக்கும் அது செவ்வாய் ஆகாது. சனியா செவ்வாய்ங்கிறது ஒரு கால்குலேஷன் மைண்டோட தான் பார்க்கணும். பொதுவாக சனி கொடுக்காது. கொடுக்காத நிலைமையில இருந்தா செவ்வாய் கொடுத்துருவாரு. அதனால அது ஆப்ஷனல் நம்ம போட்டு வச்சிட்டோம். இது உங்களுக்கு தெரியாது, ஜோதிடர்களான பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். 3 கிரகம் தான், ரொம்ப நல்லா இருக்கும். குரு நல்லா இருப்பார், 3ஆம் நம்பர் நல்லா இருக்கும். அதே போல ராகு என்று சொல்லக்கூடிய 4ஆம் நம்பர் நல்லா இருக்கும். சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் நம்பர் நல்லா இருக்கும். சனி வந்து ஆப்ஷன் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். அது கால்குலேஷன் பண்ணி தான் எடுக்கணும். அதே புதன், செவ்வாய், கேது, சூரியன், சந்திரன் டோட்டலா அவாய்ட் பண்ணணும். முழுக்க அவாய்ட் பண்ண வேண்டிய நம்பர் 5ஆம் நம்பர். இந்த மீன லக்னத்துக்காரங்க 5ஆம் நம்பரை முழுக்க அவாய்ட் பண்ணியே தீரணும். எப்படி கன்னி லக்னத்துக்காரங்க 3ஆம் நம்பர் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னோமோ அதே போல மீன லக்னத்துக்காரங்க 5ஆம் நம்பரை அவாய்ட் பண்ணணும். சூப்பர் நம்பர் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா காணாம போயிடுவீங்க. ஏன்னா பாதகாதிபதி பொருளாதார பாதகம் 1, 5, 9 நட்சத்திரமா இருக்காரு. மொத்தமா குழி தோண்டி பழிச்சிருவாரு. ரொம்ப கவனமா இருக்கும்.
அதே போல செவ்வாய்ங்கிற சொல்லக்கூடிய 9வது நம்பர் ஆப்ஷனல் நம்பர் தான். சனி நல்லா இருந்தா செவ்வாய் கொடுப்பார், செவ்வாய் கெடுத்துருவாரு. சனி கொடுக்கலன்னா செவ்வாய் தான் கொடுப்பாரு. ஸோ சனியும் செவ்வாய் மட்டும் ஆப்ஷனல். கேது என்று சொல்லக்கூடிய 7, சூரியன் என்று சொல்லக்கூடிய 2, 1, சந்திரன் என்று சொல்லக்கூடிய 2, இது சுத்தமா ஆகாது. ஸோ இந்த லக்னத்துக்காரங்க இந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. பொதுவாக நம்ம இந்த 12 லக்னத்துக்கு நம்பர்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2, 6, 10 கூட கனெக்ட் ஆகுதா, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கா. அப்ப நான் சொன்ன நம்பர்ஸ்ல தான் உங்களுக்கு அமைய போகுது. அது எதுங்கிறத நீங்க ஜோதிடரை பார்த்து செக் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கே தெரியும்னா தாராளமா எடுங்க. இல்ல கொடுக்கக்கூடிய அத்தனை நம்பரும் ஒரு ஃபோன் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஃபைனலா செக் பண்ணி பார்க்கும்போது எது நல்ல வைப்ரேஷன், நல்லா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி கொடுக்கும். அந்த நம்பர்ஸ் காலிங் எல்லாம் சொல்லிடும் உங்களுக்கு, இது நல்ல விஷயங்களா ஈர்த்து கொடுக்கும். ஈர்த்து கொடுக்கும்போது உங்களால் ஓகே இந்த நம்பர் தான் உங்களுக்கு சூட் ஆகும், நீங்களே எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஜோதிடரை பார்த்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டு அந்த நம்பரை சூஸ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். ஆனா நம்பரை வந்து அருமையா வேலை செய்யும் சார். நீங்க வந்து ஜோதிடத்துக்குடன் இணைந்து பார்க்கும் பொழுதுதான் இந்த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் பக்காவா இருக்கும். அதை விட்டு போட்டு வெறும் நியூமராலஜி மட்டும் பார்த்தீங்க, நான் வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் மட்டும் எடுக்கிறேன், நான் வந்து இந்த 11 மட்டும் எடுக்கிறேன், இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போய் லாக் ஆகாது. அது எல்லாருக்குமே நன்மை செய்யாது. ஏன்னா பிரபஞ்சம் வந்து பறந்து விரிஞ்ச ஒரு விஷயம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சில அந்த ஆண்டனா மூலியமா நீங்க ரிசீவ் பண்றீங்க. இப்போ 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம். உங்களுக்கு வேறு மாதிரி எண்ணங்கள் இருக்கும், எனக்கு வேறு மாதிரி எண்ணங்கள். ஏன் அப்படி வருது? இந்த ரூம்ல 4 பேர் இருக்கிறோம். இந்த 4 பேருக்கு ஒரே மாதிரி தாட் தானே வரணும். ஏன் வர மாட்டேங்குது? இப்ப பணத்தை பத்தி பேசணும் வச்சுக்கலாம். நீங்க ஒரு தாட் சொல்லுவீங்க, சார் பணம் எல்லாம் வாழ்க்கை கிடையாது சார், வாழ்க்கைன்னா குடும்பம் குட்டியா இருக்கு. நான் சொல்லுவேன், இல்ல சார் பணமும் முக்கியம் அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்வாரு, சார் பணம் இருந்தா ராஜா, இல்லைன்னா நான் பூஜா சார் அப்படின்னு போவாரு. ஒருத்தர் வந்து பணமா வாழ்க்கையே வாழ்வே மாயன்னு பேசிட்டு இருப்பாரு. ஏன் இந்த 4 எண்ணங்கள் ஒரு ரூமுக்குள்ள மாறுது? ஒரே 9 கிரகம் தானே, சரி தள்ளி போயிட்டா கூட மாறிட்டு சொல்ல. ஒரு ரூமுக்குள்ளாரே இத்தனை எண்ணங்கள் மாறும் பொழுது அப்ப இந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அப்போ உங்களுடைய ஃப்ரீக்வன்சி என்னமோ அதுக்கான நம்பர்களை சூஸ் பண்ணும்போது மட்டும் தான் ஜெயிக்க முடியும். காமனான நம்பர்ஸ் கொண்டு வந்துட்டு இது ஜெயிக்கும்னு சொல்றாங்க சார், இந்த நம்பர் வந்து நான் புஸ்தகத்துல படிச்சேன், நல்ல நல்ல விஷயங்களா போட்டிருக்காங்க, வாஸ்தவம் தான், உனக்கு சூட்டா தான் எடுத்துக்கோ, இல்லைன்னா கிடையாது. ஸோ உனக்கு சூட் ஆகக்கூடிய நம்பர்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லதுல கெட்டது இருக்கு, கெட்டதுலையும் நல்லது இருக்கு. அது எதுங்கிறத நம்ம லக்ன ரீதியாக பார்த்து கனெக்ட் பண்ணும் பொழுது தான் அந்த நம்பர்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன்களை தரும். சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. கிட்டத்தட்ட 12 லக்னம் முடிச்சிட்டோம். நம்ம நேயர்களுக்கு வந்து ஒரு விருந்தா இருக்குன்னு நம்புறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம் சார். கண்டிப்பாங்க. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனைவி பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.